தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. இந்த சட்டத்தை நம்ம கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த சட்டம் 1883 ஜனவரி மாசம் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல we have seen that 1/1/1883 this act came into force on. இதுல செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில், இந்த சட்டம் தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. இந்த சட்டம் தமிழகம் முழுவதும் செல்லும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1/1/1883. அது மட்டுமல்ல, இதனுடைய டிஃபைனிங் செக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். அதுல மிக முக்கியமானது ஃபாரஸ்ட் ஆபீசர்னா யார், ஃபாரஸ்ட் புலிஸ்னா என்ன, வன அதிகாரி என்பவர் யார், வன பொருள், வனத்தில் விளையக்கூடிய பொருள், வன விளைபொருள் என்றால் என்ன. இது மிகவும் முக்கியமான, இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்து செக்ஷன் 3, அதுல ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப டிக்ளரேஷன் பண்ணாங்கன்னா பை நோட்டிபிகேஷன் தான் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்றாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதன் பிறகுதான் அதை டிக்ளேர் பண்ணணும். செக்ஷன் 4, அவ்வாறு டிக்ளரேஷன் பை கவர்மெண்டால நோட்டிபிகேஷன் பண்றாங்கன்னு சொன்னா அந்த நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த கெசட் வெளியிடுவாங்க. செக்ஷன் 5, இதுல பாத்தீங்கன்னா சிவில் சூட் இங்க ஃபைல் பண்ண முடியாது, அது பார்னு சொல்லியிருக்காங்க, தடை. ஆனா செக்ஷன் 6 படி வன தீர்வு அதிகாரியுடைய அவர் டிக்ளரேஷன், அவருடைய பிரகடனம் என்ன, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம், செக்ஷன் 5 வரையும் பார்த்திருக்கோம். அதுல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம். செக்ஷன் 6, இந்த செக்ஷன் 6ல ஒரு வன தீர்வு அதிகாரி இருக்கிறான்னு சொன்னா ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர், அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் FSO, அந்த FSO செக்ஷன் 4 படி நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ண சொன்னா. ராதா சார், உங்க குரல் கரெக்ட்டா வரல சார். ராதா சார் அப்படிங்களா மேடம்? ஆமா, உங்க வாய்ஸ் சரியாவே வரல. வரல சார், உள்ள போயிட்டு வருது. பழைய ஹெட்போன் என்னாச்சு சார்? ஐ see. அது நான் ஃபுல்ல பீரோல வச்சிருக்கேன், எங்கன்னு தெரியலங்க அது. சரி சார். மேடம் இப்ப கிளியரா கேக்குதுங்களா? இப்ப கிளியரா கேக்குது சார், இப்ப கிளியரா கேக்குது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க சார், அப்படியே குரல் உள்ள போயிடுச்சு, வெளியவே வரல. ஓகேங்க சார். ஓகே மேம், ரைட். நம்ம கடந்த வகுப்பில் தமிழ்நாடு வன சட்டம் 1882 இந்த சட்டத்தை பற்றி கடந்த வகுப்பில் நம்ம செக்ஷன் 5 வரை பார்த்திருக்கிறோம். இந்த சட்டம் 1/1/1883 இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் செக்ஷன் 1 படி இந்த சட்டத்தை நாம் தமிழ்நாடு வன சட்டம் 1880 என்று அழைக்க வேண்டும். இந்த சட்டம் தமிழகம் முழுமையும் பொருந்தும். இந்த சட்டம் 1/1/1883 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் செக்ஷன் 2 டிஃபைனிங் செக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஃபாரஸ்ட் ஆபீசர்னா யார் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். கன்சர்வேட்டர், டெப்டி கன்சர்வேட்டர், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர், எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர், ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இவர்கள்லாம் வராங்க. இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, அதை நான் பிறகு சொல்றேன். ஏன்னா இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லப்படாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ் மேட் லா என்று சொல்வார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தீர்ப்பின் வாயிலாக ஒரு சட்டம் வருகிறது என்று சொன்னால் அது ஜட்ஜ் மேட் லா என்று சொல்வார்கள். ஏன்னா தோட்ட காவலர் வருகிறார், வாட்சர், அவர் ஒரு வன அதிகாரியா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த தோட்ட காவலரும் ஒரு வன அதிகாரி தான். அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் பிறகு கொடுக்கிறேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது ஏன்னா டிஃபைனிங் செக்ஷன்ல இல்லை, ஆனா ஜட்ஜ்மெண்ட் லாவுல இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க குறிச்சிங்க. பிளான்டேஷன் வாட்சர், தோட்ட காவலர், அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்டின் படி அவர் ஒரு வன அதிகாரி தான். அப்துல் அசீஸ் வெர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் திரிபுரா. அப்துல் அசீஸ், AZIZ, அப்துல் அசீஸ் வெர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் திரிபுரா, அதாவது திரிபுரா. 1963 Criminal Law Journal, page number 558. Abdul Aziz was
Territory of Tripura, 1963, Volume 1, Criminal Law Journal, page number 558. இந்த அப்துல் அசீஸ் வெர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் திரிபுரா இந்த வழக்குல தான் சொல்றாங்க 1963 வால்யூம் 1 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 558 படி the plantation watcher is also a forest officer according to section 2 of this act. ஏன்னா டிஃபைனிங் செக்ஷன்ல அது கிடையாது. நீதிமன்றம் இதுல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மூலமாக ஒரு டிஃபைனிங் செக்ஷன்ல வருதுன்னா அந்த தீர்ப்பை வந்து ஜட்ஜ் மேட் லா என்று சொல்வார்கள். மாவட்ட வன அதிகாரி அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இவர் IFS முடிச்சிருப்பாரு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் முடிச்சிருப்பாங்க. அதற்கு அடுத்தது முக்கியமானது இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல முக்கியமானது ஃபாரஸ்ட் ஆபீசர்னா என்னன்னு கேட்டாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னா என்ன, வன விளை பொருள்னா என்ன, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஒன்ஸ் அகைன் we would like to remember that காட்டில் இருக்கக்கூடிய லேட்ரைட் அதாவது சுண்ணாம்புக்கல், தாதுக்கள், மண்ணினுடைய மேற்பரப்பு சர்ஃபேஸ் சொல்லுவாங்க, மரங்கள், மரத்துண்டுகள், தாவரங்கள், புற்கள், நிலக்கரி துண்டு, பிரம்பு, கொடி, படரும் கொடி, நாணல், நார், இலைகள், பாசி, பூக்கள், கனிகள், விதைகள், வேர்கள், கரணை, வாசனை பொருட்கள், சாறு, காசிக்கட்டி, மரப்பட்டை, கெட்டிப்படுத்தப்படாத ரப்பர், மரப்பிசின், மர எண்ணெய், கோந்து, மெழுகெண்ணெய், அரக்கு, மரக்கறி, தேன் மற்றும் மெழுகு, தோல், தந்தம், எலும்பு மற்றும் கொம்புகள், இவை எல்லாமே ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தான், வனத்தில் விளையக்கூடிய பொருட்கள் தான். ஒரு மிருகத்தினுடைய கொம்புகளும், ஒரு மிருகத்தினுடைய எலும்புகளும், ஒரு மிருகத்தினுடைய தந்தங்களும் தோள்களும் வனத்தில் விளையக்கூடிய பொருட்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் தேன் முதற்கொண்டு மரம், கிளை, இலை, செடி, வேர், எண்ணெய், பிசின் எல்லாமே வன விளை பொருள் தான், ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்னா என்ன, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னா என்ன, இந்த கேள்வி திரும்ப திரும்ப ஏபிபில கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல டிஜே கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க பிரிலிமினரி எக்ஸாம்ல. அடுத்தது செக்ஷன் 3, இந்த வனங்களை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்றது, இதுக்காக ஒதுக்கி வைப்பாங்க. இது ஒதுக்கு காடுகள் என்று சொல்வது பை நோட்டிபிகேஷன்ல சொல்றாங்க. அந்த நோட்டிபிகேஷன் பற்றி தான் அண்டர் செக்ஷன் 4 லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். பை நோட்டிபிகேஷன் யாருன்னா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கெசட் நோட்டிபிகேஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கெசட் இருக்கு. அந்த கெசட்ல நோட்டிஃபை பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். செக்ஷன் 5 நீங்க சிவில் சூட் போடுறீங்கன்னா அதுக்கு பார், அதுக்கு தடை இருக்கிறது. நாம இந்த 5 சட்ட பிரிவுகளையும் நாம் கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்து விட்டோம். நவ் வி ஆர் மூவிங் ஆன் அண்டர் செக்ஷன் 6. ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய வன தீர்வு அதிகாரியினுடைய பிரகடனம், அவர் என்னென்ன செய்ய முடியும், அவர் என்னென்ன டிக்ளேர் பண்ண முடியும், இதுதான் இன்றைக்கு நாம பார்க்க போற இந்த சட்டப்பிரிவு. செக்ஷன் 4 படி தான் ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க கவர்மெண்ட். இந்த இடங்கள்லாம் நாங்க வந்து ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஃபாரஸ்டா நாங்க டிக்ளேர் பண்ண போறோம். இப்ப லேட்டஸ்டா ஒரு மாசத்துக்குள்ள வந்த ஜட்ஜ்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த இடங்கள்லாம் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் தங்க தமிழ்ச்செல்வன் வர்சஸ் சீஃப் செக்ரட்டரி, இது 29 அக்டோபர் 2018 வந்த ஒரு தீர்ப்பு. இது அதை பேஸ் பண்ணி ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 24,655.75 ஹெக்டேர் நிலப்பரப்பு தேனி பகுதியில் இருக்கிறதெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் வர்சஸ் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 29 அக்டோபர் 2018 இது ஏற்கனவே கொடுத்தாங்க. இப்ப லேட்டஸ்டா 2021 ஒரு மாசம் முன்னாடி தேனி மாவட்டத்தில் இருக்க இதே பகுதிகளை, அங்க வைகை நதியெல்லாம் இருக்கு, இந்த பகுதிகளை சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் பிறகு சொல்றேன். ரைட். இப்போ ஒரு வன தீர்வு அதிகாரி அண்டர் செக்ஷன் 4 படி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, கெசட்ல நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிஷ் பண்றதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த நிலப்பகுதிகள் எல்லாம் எந்தெந்த தாலுகாவில் அமைந்துள்ளதோ அந்த தாலுகாவினுடைய தலைமையிடத்தில் அந்த நிலங்கள் அமைந்துள்ள இடத்துக்கு பக்கத்துல அமைந்துள்ள ஊர்கள், இந்த நிலத்தெல்லாம் வந்து நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அறிவிக்க போறோம்னு சொல்றாங்கன்னா, அந்த நிலத்துக்கு பக்கத்துல அருகாமையில் அமைந்துள்ள கிராமங்கள் எதுவோ அந்த கிராமங்கள் மட்டும் அந்த கிராமங்களை பற்றியும் அரசிதழில் அறிவிக்க வேண்டும்.
நாங்க இந்த பகுதி தான் வந்து நாங்க டிக்ளேர் பண்ண போறோம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி அப்படின்ட்டு நோட்டிபிகேஷன் சொல்ற அதே வேளையில் இந்த பகுதிக்கு அருகாமையில் இத்தனை கிராமங்கள் இருக்கிறது, இவ்வளவு பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் ஷால் பி நோட்டிஃபைட் இன் கெசட், கெசட்ல அதையும் குறிப்பிட வேண்டும். இதுல வந்து கிளாஸ் பண்ணிருக்காங்க. அந்த செக்ஷன் 6 கிளாஸ் ஏல பாருங்க, எந்தெந்த நிலம், அந்த நிலங்களுடைய வரம்பு என்ன, அது எங்க அமைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட அது எந்த அளவுக்கு இருக்கு, எத்தனை ஏக்கர், அது சர்வே நம்பர் என்ன, இது பற்றி பர்டிகுலர்ஸ் குறிப்பாக குறிப்பிட வேண்டும். அண்டர் செக்ஷன் 6 கிளாஸ் ஏ படி 6 கிளாஸ் பி படி நம்ம பார்க்க போற அடுத்த சட்டப்பிரிவு 7 இருக்கிறது. அந்த 7 படி அதாவது வன உரிமை ஏற்பட தடை ஏற்படுத்துது, அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு, காட்டை வந்து சுத்தப்படுத்துறாங்கன்னா அதுக்கு தடை, அதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 7 சொல்றாங்க. அந்த 7 படி அதுல என்னென்ன எசன்ஸ் இருக்கு, சாரம்சம் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் இந்த பிரகடனத்தில் தெரியப்படுத்த வேண்டும். இந்த இடத்தை நாங்க வந்து சரி செய்ய போறோம், இந்த இடத்தை சரி செய்வதற்கு, வனத்தை சரி செய்வதற்கு, திருத்துவதற்கு, செப்பனிடுவதற்கு தடைகள் இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை அந்த நோட்டிபிகேஷன்ல அதையும் குறிப்பிட. அண்டர் செக்ஷன் 6 கிளாஸ் சியின் படி அப்படியே இப்ப ஏவிலும் பியிலும் சொன்ன இந்த விஷயங்களை, இந்த காடுகள் ஒதுக்கு காடுகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் நாங்க டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த காடுகளை அதுல அதை டிக்ளேர் பண்ணுவதனால் என்ன எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல விலக்கி சொல்ல வேண்டும். நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்டா வந்து டிக்ளேர் பண்ண போறோம்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபை பண்றாங்க சொன்னா, இது டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு என்ன நடக்கும், இதனுடைய பின் விளைவுகள் என்ன, அதையும் குறிப்பாக தெரிவிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அங்க ஒரு ஃபேக்டரி வந்து அமைக்க போறாங்கன்னு சொன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி அமைப்பதனால் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், உயிர்வாழ் விலங்குகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தாக வேண்டும் மாநில அரசாங்கத்திடம். ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல அங்க வந்து ப்ராஜெக்ட் ஆபீசர் இருப்பார், பிஓ திட்ட அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலர். அந்த ப்ராஜெக்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆபீசருக்கு, அந்த மாவட்ட திட்ட அலுவலரிடம் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லுவாங்க. அதை போலதான் நம்ம நோட்டிபிகேஷன் கொடுக்குறோம்னு சொன்னா, அந்த நோட்டிபிகேஷன் இந்த பகுதியெல்லாம் நாங்க காடுகளா வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்னு அரசு இதழில் வெளியிடுகின்ற பொழுது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதை பற்றியும் குறிப்பாக சொல்ல வேண்டும். இதுல சில பீரியட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி மாவட்ட அரசு இதழில் டிஸ்ட்ரிக்ட் கெஸ்ட்ல குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா, என்னைக்கு வந்தோம் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அந்த தேதியிலிருந்து 3 மாதங்களுக்கு குறையாமல், நாட் லெஸ் than 3 months, ஒரு பீரியட் ஆஃப் லிமிடேஷனை டிட்டர்மைன் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 6 கிளாஸ் சி கிளாஸ் டி படி இந்த தமிழ்நாடு வன சட்டத்துல பிரிவு 4 சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மாவட்ட கெசட் பப்ளிகேஷன் சொல்றாங்க. அந்த மாவட்ட அரசு இதழில் இந்த குறிப்பிட்ட நிலங்களை நாங்கள் ஒதுக்கு காடுகளாக, ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக அறிவிக்க போறோம் என்று சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக அரசிதழில் வெளியிடப்படுகின்றது என்று சொன்னால், வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்கள் குறையாமல், நாட் லெஸ் than 3 months, 3 மாதங்களுக்கு குறையாமல் அந்த நிலங்கள் சம்பந்தமாக யாருக்காவது உரிமை ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அந்த உரிமையின் தன்மையை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிவிப்பை தாக்கல் செய்யவோ அல்லது நேரில் ஆஜராகி, இந்த நிலம்லாம் வந்து எங்க சொந்தமான நிலம், ஐ எம் ஹேவிங் த possession and enjoying the suit and enjoying the property, title is also stands in the name of in favor of me அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருக்கிறாங்களோ அந்த நபர்கள் அவங்க கிட்ட நாம தெளிவாக சொல்லணும். இவங்க எல்லாம் ஆஜராகி, நீங்க வந்து இந்த இடத்த வந்து நீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிக்க போறீங்க, அது எங்களுடைய இடம், அது அதை நீங்க அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, அல்லது அறிவிக்கும் பட்சத்தில் எங்களுக்கு போதுமான நஷ்டஈடு வேண்டும் என்று பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர், இந்த நோட்டிபிகேஷன் வருது கெசட்ல வந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து தேதி பாருங்க, அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் ஆஃப் டைம் எப்படி பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, நாட் லெஸ் than 3 months, 3 மாதங்களுக்கு குறையாமல். ஆக யார் யாருடைய சொத்து வந்து நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிக்கிறோம், யார் யாருடைய நிலத்தை நாங்க அறிவிக்கிறோம்னு சொன்னா, யார் யார் கையில வந்து அந்த நிலத்துக்கான உரிமை பத்திரம் இருக்கிறதோ, பட்டா இருக்கிறதோ அவங்க எல்லாம் கொண்டு வந்து எங்க கிட்ட தாக்கல் செய்யணும்னு அரசாங்கம் சொல்லுவாங்க.
அப்போ ஒரு சிலங்க அப்ஜெக்ஷன் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலங்க பரவாயில்ல சார் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க, நஷ்டஈடு கொடுத்தா போதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா 3 மாதங்கள் குறையாமல் அதுக்கு மேற்பட்டு இருக்கணும். நிலத்தினுடைய உரிமையாளர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை அரசாங்கத்திடம் தெரிவிப்பதற்கு. அந்த நிலம் இருக்குங்க பாருங்க, அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அல்லது அந்த நிலத்தை யாராவது கைப்பற்றி வச்சிருப்பாங்க, அவர்களோ இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பிறகு இந்த நபர்கள் எல்லாம், சில பேர் நிலம் வந்து ஒரு காட்டு ஒட்டியோ அல்லது அரசாங்கம் சொல்லி இருக்கிற அந்த இடத்து பகுதியில இருக்கும். நம்ம ஓனர் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கலாம் அல்லது பெங்களூர்ல வசிக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு விஷயத்தை தெரியப்படுத்தணும். அவரு இந்த மாவட்ட எல்லைக்கு வெளியே இருக்கிறாருன்னு சொன்னா இந்த அறிவிப்பு குறித்து இந்த வனத்தீர்வு அதிகாரி இருப்பார் பாருங்க, ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர், இவருக்கு தான் நிறைய பவர் கொடுத்திருக்காங்க இந்த ஆக்ட்ல. இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் he shall be intimated to the owner of the land if he is living in beyond the jurisdiction of the reserved forest, declaration of reserved forest. நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அறிவிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அந்த அதிகார வல்லை ஆழ்வரை எல்லைக்கு அப்பாற்பட்டு வேறு இடத்தில் வசிக்கும் பட்சத்தில் இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக, பை ரெஜிஸ்டர்டு போஸ்ட், ஆர்பிஏடி என்று சொல்லக்கூடிய ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ, அந்த ஆர்பிஏடி மூலமாக இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் கண்டிப்பாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு, இடத்தினுடைய உரிமையாளருக்கு, அவர் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வசிக்கல, என்னுடைய நிலம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கு, என் நிலத்தை வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் வந்து மெட்ராஸ்ல குடும்பம் இருக்கிறேன். அப்ப அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்ணும், ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் எந்த இடத்துல குடும்பம் இருக்கிறாரோ வசிக்கிறாரோ அந்த நபருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இந்த நோட்டிபிகேஷனை அனுப்பியே ஆக வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 6 கிளாஸ் டி. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா டிக்ளேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட முடியாது. அப்படியே எடுத்துட்டாங்கன்னா அது ஆர்பிட்ரரினஸ், ஏதேச்ச அதிகாரம் என்று அர்த்தம். அந்த ஏதேச்ச அதிகாரம் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நிலம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கு. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட். அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கின்ற நிலங்கள் தான் நிலம். அது எந்த வகை நிலமாக இருக்கலாம், நஞ்சையா இருக்கலாம், புஞ்சையா இருக்கலாம், இல்ல ராக் லேண்டா இருக்கலாம், பாறை நிலங்களா இருக்கலாம். இப்படி எந்த வகை நிலமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நிலங்கள் தான் என்று சொல்லி இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தை நிறைய கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு தரிசு நிலம் இருக்கு, இப்படி எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசாங்கம் வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், ப்ரொப்ரைட்டரி ரைட் இருக்கணும். ரெண்டாவது, அந்த நிலத்தின் மீது முழு உரிமை இருக்கணும், நிலம் வந்து அரசுக்கு சொந்தமா இருக்கணும். மூன்றாவது, அந்த நிலத்தில் விளையக்கூடிய பொருள் மீது முழுமையான உரிமை இருக்கணும் அல்லது பகுதியளவுக்கு உரிமை இருக்கணும். அப்பதான் இந்த 3 கேட்டகரி வந்தாதான் அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு the government is having the right to declare. இந்த 3 conditions வந்து shall be fulfilled. இந்த பிரியாம்பல் வந்து ரொம்ப அவசியம் சார். பிரியாம்பல் ரொம்ப முக்கியம். பிரியாம்பல் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நம்ம பார்க்கிறோம். பிரியாம்பல் இஸ் த கீ, அதுதான் கீ. அதே போல இந்த சட்டத்திலையும் பிரியாம்பல் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ஜெனரலா தெரிஞ்சினா போதும், அவ்வளவு அவசியம் கிடையாது. AIR 1970 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1970, சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 541. சைட்டேஷன் ரிப்பீட் பண்ணுங்க சார். AIR 1970 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 541. பிரியாம்பல்னா என்னன்னா, இந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக ஏற்றப்பட்டது, இதுதான் பிரியாம்பல். வன விளை பொருட்களை பாதுகாக்க வேண்டும், வனங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த முகப்புரை தான் இந்த சட்டத்தினுடைய கீயாக இருக்கிறது, திறவுகோலாக இருக்கிறது. இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வனப்பகுதின்னு சொல்லி டிக்ளேர் பண்றீங்க.
அப்படி நீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்றீங்கன்னு சொன்னா அங்க வீடுகள்லாம் கட்ட முடியுமா? இது ஏற்கனவே சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா இது உங்களுக்கு நினைவில் வரும். இது வந்து வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஃபார் திஸ் கேஸ், ஃபார் திஸ் ஆக்ட். எஸ் சக்கரவர்த்தி வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ராதா சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. நான் பேசுறது கேக்குதா? போக முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை. நீங்க அந்த சைட்டேஷன் சொன்னீங்களே, சக்கரவர்த்தி பேரோட கட் ஆயிடுச்சு, அங்கிருந்து ஆரம்பிங்க. எஸ் சக்கரவர்த்தி வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2009 வால்யூம் 1 லா வீக்லி பேஜ் நம்பர். ராதா சார் திருப்பியும் மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. எஸ் சக்கரவர்த்தி வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2009 வால்யூம் 1 லா வீக்லி பேஜ் நம்பர் 560. இதே ஜட்ஜ்மெண்ட் வந்து எம்எல்ஜே 2009 வால்யூம் 3 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 842 மெட்ராஸ் 2009 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 842 within bracket மெட்ராஸ். Now we are moving on under section 8 தீர்வு அதிகாரியினுடைய விசாரணை. இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருடைய இன்கொயரி, அவர் என்னென்ன விசாரணை செய்யலாம், ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லி அதிகாரத்தை வந்து இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 8 இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் வந்து இன்கொயரி பண்றாரு. இன்கொயரி பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா செக்ஷன் 4 படி அவருக்கு நோட்டிபிகேஷன், அதாவது கெசட்ல வந்து நோட்டிபிகேஷன் பண்றாங்க. இந்த இடங்கள்லாம் வந்து நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்டா வந்து டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்தா, if there is any objection raised by the owner of the land, அதையும் the forest officer என்ன பண்ண shall be recorded. அதை ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். எப்படின்னா எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். இந்த எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம சட்ட மொழியில் பார்த்தா ஸ்பீக்கிங் ஆர்டர், இட் ஷால் பி ஸ்பீக்கிங் ஆர்டர். ஸ்பீக்கிங் ஆர்டர்னா சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 111 நம்ம படிச்சிருக்கிறோம், 101 நம்ம படிச்சிருக்கிறோம். சாரி 111 தான் அதுல வந்து தெளிவா இருக்கு. ரைட். அப்ப எழுத்துப்பூர்வமா இவர் செய்யணும். இதுதான் வந்து அவருடைய அதிகாரம், விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம். இதுக்கு லிமிடேஷன் பாருங்க. அண்டர் செக்ஷன் 4 இருந்து 24 வரை இவர் இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம் என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொன்ன வழக்கு தான். ஏன்னா ஒரு சொத்து அரசுக்கு சொந்தமானது, அப்படி அரசுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து ஃபாரஸ்ட் ட்ரிபியூனல்ல வருது. இதுக்கு அப்படி ஃபாரஸ்ட் ட்ரிபியூனல்ல ஒரு கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா, இப்ப கால வரம்பு சட்டம் லிமிடேஷன் ஆக்ட் இதுக்கு பொருந்துமா பொருந்தாத ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம், லிமிடேஷன் ஆக்ட் பாத்தீங்கன்னா ட்ரிபியூனலுக்கு பொருந்தாது, டொமஸ்டிக் என்கொயரிக்கு பொருந்தாது, சிபிசிக்கு ஆர்பிட்ரேஷனுக்கு பொருந்தாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த ஃபாரஸ்ட் ஆக்டுக்கு பொருந்துமா பொருந்தாதா? ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 4 இருந்து 24 வரை லிமிடேஷன் ஆக்ட் கேன் பி அப்ளிகபிள். இதை சொன்ன வழக்கு AIR 2001 கேரளா பேஜ் நம்பர் 48. AIR 2001 கேரளா பேஜ் நம்பர் 48. வனச்சட்டம் பிரிவு 4 முதல் 24 வரை உள்ள சட்ட பிரிவுகளுக்கு இந்த லிமிடேஷன் ஆக்ட் பொருந்தும். லிமிடேஷன் ஆக்ட் கேன் பி அப்ளிகபிள் டு திஸ் ஆக்ட். AIR 2001 கேரளா பேஜ் நம்பர் 48. செக்ஷன் 9 ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அவருக்கான பவர்ஸ். இதுக்கு முன்னாடி அவருடைய விசாரணை பற்றி பார்த்தோம். விசாரணையில செக்ஷன் 4 படி நோட்டிபிகேஷன் விட்டாங்கன்னா, நோட்டிபிகேஷன் படி அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் யாராவது அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், எழுத்துப்பூர்வமா ரெக்கார்ட் பண்ணும். இதான் செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க. அதுல லிமிடேஷன் ஆக்ட் பொருந்துமானா பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4 இருந்து 24 வரையிலும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளுக்கு லிமிடேஷன் ஆக்ட் பொருந்தும். AIR 2001 KER கேரளா பேஜ் நம்பர் 48 சொல்லியிருக்காங்க. ஓகே. செக்ஷன் 9 இதுல அதிகாரங்கள். அங்க இன்கொயரி பண்றாரு 8ல. 9ல அவருக்கு என்னதான் அதிகாரங்கள் இருக்கிறது? அண்டர் செக்ஷன் 9 கிளாஸ் A ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் இருக்காருன்னா, அவர் தானாகவோ அல்லது தான் எந்த நோக்கத்திற்காக அதிகாரம் வழங்கப்பட்ட அதிகாரி இருக்கிறார் இல்லைங்களா,
ஒருத்தருக்கு அதிகாரம் அரசாங்கம் கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தான் சட்டத்தின் வாயிலாக ஒரு அதிகாரத்தை அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த அதிகாரம் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி அதிகாரம் வழங்கப்பட்ட அந்த நபர் எந்த நிலத்திலையும் உள்ளே நுழையலாம். செக்ஷன் 100 மாதிரி அந்த நிலத்தினுடைய அளவு என்னன்னு அந்த நிலத்தை அளந்து அளவு மேற்கொள்ளலாம். அந்த நிலத்துக்கான எல்லையை பவுண்டரியை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். அந்த நிலத்துக்கான வரைபடத்தை வரையலாம். இந்த 4 விஷயங்களை செய்யலாம். ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருடைய அதிகாரம் பாருங்க. அந்த அதிகாரியை நேரடியாக போகலாம், அல்லது அந்த அதிகாரி இன்னொரு நபருக்கு ஹிஸ் சபார்டினேட்டுக்கு அதாவது டெலிகேட் பண்ணலாம். தன்னுடைய பவரை டெலிகேட் பண்ணலாம். நீங்க கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க, டெலிகேட்டஸ் நான் பொட்டஸ் டெலிகேர் என்று படிச்சிருப்பீங்க. அழிப்படைவு அதிகாரத்தை மாற்றியளிக்க முடியாது என்று படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க அண்டர் செக்ஷன் 9 படி ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அவரே ஒரு நிலத்துக்கு போயிட்டு நேரடியாக பார்வையிடலாம், நிலத்துல நுழையலாம், நிலத்தை வந்து அளக்கலாம், நிலத்தினுடைய எல்லைகளை வந்து குறிக்கலாம், தீர்மானிக்கலாம், நிலத்தினுடைய வரைபடத்தை தயாரிக்கலாம். ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, இல்ல எஃப்எம் ஃபீல்ட் மேப்னு சொல்லுவாங்க. ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் எஃப்எம் என்னாலும் ஒண்ணுதான். இது ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருடைய முதல் அதிகாரம். அது மட்டும் இல்ல, அதே ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் தன்னுடைய சபார்டினேட்டுக்கு சொல்லி நீங்க போயிட்டு அந்த நிலத்தை பார்வையிட்டு நிலத்தை அளந்து எல்லக்கல்லு அத்துக்கல்லு போட்டு வரைபடம் வரைஞ்சு நீங்க எடுத்துட்டு வாங்க, அதுதான் நம்ம வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சபார்டினேட்டுக்கும் வாய்மொழியாக உத்தரவிடலாம் அல்லது எழுத்து மொழியாகவும் உத்தரவிடலாம். அண்டர் செக்ஷன் 9 கிளாஸ் ஏவின் படி. அண்டர் செக்ஷன் 9 கிளாஸ் பி சாட்சி யாரா இருக்காங்க, இது சம்பந்தமா ஒரு வழக்கு ஏற்படும் பட்சத்துல சாட்சிகள் இருக்காங்கன்னா அந்த சாட்சிகள் வந்து ஆஜராகணும்னு சொல்லணும். அல்லது அவங்க கிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்க சிவில் கோர்ட்ல இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, 1908 உரிமையில் நடைமுறை சட்டத்தில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, நீதிமன்றங்களுக்கு என்ன விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே அதிகாரங்களை இவர் பயன்படுத்தலாம். ஒரு சிவில் கோர்ட் இவர் வந்து குவாசி ஜுடிஷியல், இது குவாசி ஜுடிஷியரி. ஒரு உரிமையில் நடைமுறை சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் பின்பற்ற வேண்டும். சம்மன் அனுப்புறது எப்படி, ஏன்னா ஆர்டர் 5ல தான் அது சொல்றாங்க சம்மன் எப்படி அனுப்பலாம்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் எதை கொண்டு வந்தாலும் எப்படி மார்க் பண்றது, ஹவு டு மார்க் தை ஹவ் டு எக்ஸிபிட் தி டாக்குமெண்ட்ஸ், எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிபிட்டா வந்து மார்க் பண்றது. இந்த விஷயங்கள் தான் இவருடைய அதிகாரங்கள். ஒரு வனத்தீர்வினுடைய ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருடைய பவர்ஸ் பாத்தீங்கன்னா, முதல் பவர் அண்டர் செக்ஷன் 9 கிளாஸ் ஏவின் படி ஒரு நிலத்திற்குள் இவர் நுழையலாம். எந்த நிலமாக இருக்கலாம், அந்த நிலத்திற்குள் நுழையலாம், அந்த நிலத்தை அளக்கலாம், அந்த நிலத்தை வந்து நிலத்துக்கு அத்துக்கள் இடலாம், பவுண்டரி லைன் போடலாம். அது மட்டுமல்ல, அந்த நிலத்துக்கான இவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அவருடைய சபார்டினேட்டும் இந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம். இதுதான் செக்ஷன் 9. செக்ஷன் 10. செக்ஷன் 10 படி பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க, அந்த பகுதியெல்லாம் போயிட்டு நாங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. அதாவது உடைமை உரிமை பொசசிவ் ரைட் இருக்கு. அது மட்டும் இல்ல, குடி இருக்கிறாங்க, அவங்க வந்து இல்லைங்க நீங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா டிக்ளேர் பண்ண போறீங்க, எங்களுக்கு வந்து இந்த உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அல்லது என்னென்ன உரிமைகள் இருக்கிறது இது சம்பந்தமா எங்களுடைய மூதாதையர்கள்லாம் இந்த காட்டை தான் பயன்படுத்தி, இந்த இடத்தை தான் பயன்படுத்தி நாங்க வந்து நடந்து வந்திருக்கோம், பயன்படுத்துறோம், நாங்க சென்று வரக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தினுடைய முழுமையான கோரிக்கை, ஒரு கோரிக்கை இருக்குன்னா அந்த கோரிக்கை முழுமையா இருக்கலாம் அல்லது பகுதியளவு இருக்கலாம். அந்த கோரிக்கையை வந்து அனுமதிக்கலாம் அல்லது அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இது எல்லாம் அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருடைய அதிகாரம். சார் நீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறீங்க, அதெல்லாம் வந்து எங்க நிலம், நாங்க இத்தனை வருஷமா குடியிருக்கிறோம், எங்களுக்கு திடீர்னு வந்து வெளியேறுங்கன்னு சொன்னா நாங்க எப்படி வெளியேறது, ஏன்னா எங்களுடைய மூதாதையர் காலங்கள் தொட்டு நாங்க அந்த இடத்த வந்து பயன்படுத்திருக்கோம், தண்ணி எடுத்திருக்கோம், மாட்டு வண்டி ஓட்டி நாங்க மாட்டு வண்டி பயன்படுத்திருக்கோம், நடந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சில அப்ஜெக்ஷன்லாம் ரைஸ் ஆகும். இவ்வாறு அப்ஜெக்ஷன் ஏதாவது ரைஸ் ஆகும் பட்சத்துல என்னென்ன உரிமைகள்னு கிளாஸிஃபை பண்ற, குடியிருக்கிற அந்த பகுதி மக்களுக்கோ அல்லது அந்த ஏரியாவில் வந்து நிலத்தை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கோ என்னென்ன உரிமைகள் இருக்கு. முதல் உரிமை அண்டர் செக்ஷன் 10 கிளாஸ் ஏவின் படி பாதைக்கான உரிமை, ரைட் டு வே. இது நாங்க வந்து எங்களுடைய மூதாதையர் காலத்துல இருந்து நாங்க இந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கோம், இப்ப திடீர்னு வந்து நீங்க அந்த வழியெல்லாம் தடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம், கேட்டா ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்றீங்கன்னு சொல்றீங்க. அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அல்லது அங்கே குடியிருக்கக்கூடிய
மக்கள் அவங்க தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் பட்சத்தில் முதல் இவங்களுக்கு 4 உரிமைகள் இருக்கு. ஒன்று, பாதைக்கான உரிமை. இந்த காட்டு வழியா தான் நாங்க நடந்து போறோம், அது எங்களுடைய உரிமை என்று கேட்கலாம். இரண்டாவது, அந்த காட்டில் இருக்கக்கூடிய நீரோடையிலிருந்து நாங்கள் நீரை எடுத்து நீர் பாசனம் செய்கிறோம். அந்த காட்டில் இருக்கக்கூடிய குளம், ஏரி, குட்டை, ஆறு, வாய்க்கால், கால்வாய் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரை பயன்படுத்தித்தான் நாங்கள் விவசாயம் செய்கிறோம், குடிநீருக்கு பயன்படுத்துகிறோம். இதை நாங்க அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தி வரோம். இதை நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் கிட்ட நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அந்த நிலத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உரிமையாளரோ அல்லது அந்த காட்டுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய பொதுமக்களோ முதல்ல இது இந்த வழியை தான் நாங்க போறோம்னு சொல்லி பாதைக்கான உரிமை. இரண்டாவது, இந்த காட்டுல இருக்கக்கூடிய இந்த தண்ணி தான் நாங்க பயன்படுத்தி நாங்க விவசாயம் பண்றோம், இந்த தண்ணியை பயன்படுத்த நாங்க குடிநீருக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை நம்ம கேட்கலாம். மூன்றாவது, மேய்ச்சல் உரிமை, பேஸ்சூர்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கால்நடைகள், ஆடு, மாடுகள் இதையெல்லாம் நாங்க இங்கதான் மேய்க்கிறோம். இதை நாங்க தொன்று தொட்டு எங்களுடைய மூதாதையர் காலத்திலிருந்து இந்த இடத்துல தான் நாங்க மேய்ச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான்காவது, வனத்தில் விளையக்கூடிய விளைபொருட்கள், ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் செக்ஷன் 2ல சொல்லப்பட்டிருக்கின்ற டிஃபைனிங் செக்ஷன்ல அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கு பாருங்க. அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் படி ஒரு வனத்துல இந்த இடத்துல நாங்க பொருட்களை அறுத்துட்டு வந்தா எங்க ஆடு மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு நாங்க கொடுக்குறோம். இங்க இருக்கக்கூடிய தேனை எடுத்துதான் நாங்க பயன்படுத்துறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மர கிளைகள், இலைகள் இதைகளை நாங்க பயன்படுத்துறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் வளங்களை பயன்படுத்துறோம், வேர்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி வனவிளை பொருட்களுக்கான உரிமை. இந்த 4 உரிமையும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேலையை செய்யக்கூடிய ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் கிட்ட நாம அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் கேட்க முடியும். இந்த பகுதியை தான் காடா நாங்க டிக்ளேர் பண்ண போறோம்னு சொல்லிட்டா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இவங்க போயிட்டு இந்த 4 உரிமை கேட்கலாம் ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் கிட்ட. சார், நாங்க இந்த வழியா தான் நடந்து போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு அங்க உரிமை இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். சார், நாங்க இங்க இருக்கிற தண்ணி எடுத்துதான் நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம், குடிநீருக்கு பயன்படுத்துறோம், இது எங்களுடைய உரிமை என்று சொல்லி கேட்கலாம். சார், இந்த இடத்துல தான் எங்க ஆடு மாடு எங்களுடைய கால்நடைகள்லாம் நாங்க மேய்க்கிறோம், இது எங்களுடைய உரிமை சார், இது அப்போதுல பர்மிட் பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது மட்டும் இல்ல, சார் இந்த காட்டுல இந்த பகுதியெல்லாம் இந்த பொருள் எல்லாம் விளையுது, பழங்கள், கனிகள், காய்கள், பூக்கள் எல்லாம் விளையுது, இது எல்லாம் எங்களுடைய உரிமை, இதெல்லாம் பறித்துக் கொள்வதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 4 உரிமைகளை பற்றி ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர்கிட்ட நாம எழுத்துப்பூர்வமாக அல்லது வாய்மொழியா கேட்கலாம். அதற்கு அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் முழுமையா அனுமதிக்கலாம் அல்லது பகுதியளவு அனுமதிக்கலாம். சரிங்க, நீங்க முழு தண்ணியும் பயன்படுத்திங்க, முழு பாதையாவும் நீங்க பயன்படுத்திங்க, அல்லது இங்க விளையக்கூடிய எல்லா பொருளையும் நீங்க எடுத்துங்க, இந்த பாதையை நீங்க இந்த வனத்துல மேய்ச்சல் நீங்க எவ்வளவு வேணாலும் மேய்ச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் இதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்துனீங்க சரிதான், ஆனா இப்ப நீங்க கொஞ்சம் வேணா நீங்க பயன்படுத்திங்க, பாதி அளவு பயன்படுத்திங்க, அதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லலாம். பார்ட்லி அலவுடு ஆர் ஃபுல்லி அலவுடு, அப்படி இல்லைன்னா ரிஜெக்டே பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த 4 உரிமைகளை பயன்படுத்தினீங்க, பாதைக்கான உரிமை, நீரை எடுத்து செல்வதற்கான உரிமை, மேய்ச்சலுக்கான உரிமை, வனவிலை பொருட்களுக்கான உரிமை, இந்த 4 உரிமையும் இதுக்கு மேல நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் என்ன பண்ணுவார், ஒரு உத்தரவை போட்டுருவார். ஒண்ணு அனுமதிக்கலாம் முழுமையா, அல்லது பகுதியளவு அனுமதிக்கலாம், இல்ல முற்றிலும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்படி ரிஜெக்ட் பண்றதுதான் அந்த செக்ஷன் 10 படி இந்த 4 உரிமைகளை சொல்றாங்க. அதுல அனுமதிக்கலாம், அல்லது பகுதியளவு அனுமதிக்கலாம், அல்லது முழுமையாக ரிஜெக்ட் பண்ணலாம், தள்ளுபடி பண்ணிடலாம், அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ப்ராகிபிஷன் பண்ணிடலாம். இப்ப இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இதை வச்சுதான் நிறைய கேஸ்லாஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படி அனுமதிக்கப்பட்ட கோரிக்கை ஒரு பார்ட்லி அலவுடுங்க, அப்படின்னா ஃபுல்லி அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்றாருன்னு சொன்னா, உரிமை கேட்கிறாரு இல்லைங்களா, எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி, அந்த உரிமை யார் கிளைம் பண்றாரு, ரைட்டை கிளைம் பண்றாரோ அவருடைய உரிமை விட்டு கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தை அவர் கூட ஏற்படுத்திக்கணும். எனக்கு உரிமை இருக்கு, அந்த உரிமை சொல்லி நாம அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும். ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்றாங்க, அண்டர் ஆர்டிகல் 13ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சட்டப்படியான உரிமையை அவரே நினைத்தாலும் கூட விட்டு கொடுக்க முடியாது, வெய்வர் வராது. அண்டர் ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க
இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டாதான் பின்னாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு ஒரு ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் எந்த தலையீடும் செய்ய முடியாது. அல்லது இவரும் அந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட முடியாது. அதற்காக தான் எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்பந்தம். பாயிண்ட். அப்படி ஒரு கிளாசிஃபை பண்றாங்க, வரையறுக்கப்பட்ட வனங்கள் சொல்லி கிளாசிஃபை பண்றாங்கன்னு சொன்னா அதனுடைய வரம்பிலிருந்து நிலத்தை வந்து விலக்கணும். சார் இதுவரைதான் வந்து இதுக்கு இந்தாண்ட இருக்கிறதெல்லாம் விளை நிலம் தான், நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதை விலக்கி விட வேண்டும். மூன்றாவது 1870 வருஷத்துல லேண்ட் அக்யூசேஷன் வந்திருக்கு. 1870 நில கையகப்படுத்தல் சட்டம். அந்த 1870 நில கையகப்படுத்தல். தேங்க்யூ. ஆமா மேம், நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு. ஓகே, அண்டர் செக்ஷன் 10 சொல்றாங்க பாதைக்கான உரிமை, நீரை எடுத்து செல்வதற்கான உரிமை, மேய்ச்சலுக்கான உரிமை, வனவிலை பொருட்களை எடுத்து செல்வதற்கான உரிமை. இந்த 4 உரிமைகளையும் முழுமையா அனுமதி அல்லது பகுதி அளவு அனுமதிக்கலாம். அது மட்டுமல்ல, அவ்வாறு அனுமதிக்கப்படும் பட்சத்தில் இந்த அனுமதி சம்பந்தமாக ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும். கிளைமேட் யாரோ அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் கூட ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபடுவார். அது மட்டுமல்ல, அவ்வாறு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலங்களை தவிர்த்து விட வேண்டும். அதை விலக்கி விட்டுட்டு அந்த ஒப்பந்தத்துல தெளிவா சொல்லிருக்கணும், இதுல தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்லி அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதற்கடுத்து 3ஆம் பாயிண்ட் 1870 லேண்ட் அக்யூசேஷன் ஆக்டின் படி அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் அந்த வன அதிகாரி 3 விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும். செக்ஷன் 9 படி, அண்டர் செக்ஷன் 9 இப்படி இந்த செட்டில்மெண்ட் பண்றதுக்கு இந்த உரிமைகள்லாம் 10ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 10ல சொல்றாங்க. செக்ஷன் 9 படி கொடுக்கப்படும் அறிவிப்பை தொடர்ந்து அவர் என்ன செய்யலாம்னா, இந்த நிலம் என்னுடைய நிலம் தான் அப்படின்னு சொல்லி அவர் அப்பீர் ஆகணும். அல்லது அந்த நிலத்தின் மீது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேன் பி கன்சிடர்ட். இந்த வனத்தீர்வு அதிகாரி அவருடைய சம்மதத்தோடு அல்லது நீதிமன்றம் யார் கிளைம் கேட்கிறாரோ அந்த மாவட்ட ஆட்சியர் அவருடைய சம்மதத்தோடு அந்த நிலத்தின் மீது உரிமை வழங்குவதற்கான வாயிலாக பணத்தை வந்து கொடுக்கலாம். நிலம் என்னுடைய நிலம் தான், நீங்க எடுத்துக்கிறீங்க, அப்ப எனக்கு நஷ்டஈடு என்ன, அந்த பண வடிவத்தில் அவங்க காம்பன்சேட் பண்றது. டேமேஜ்னா உங்களுக்கு தெரியும், இழப்பு என்று அர்த்தம். டேமேஜஸ் என்று சொன்னால் இழப்பீடு என்று அர்த்தம். அது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. டு காம்பன்சேட் லாஸ் என்று அர்த்தம். இழப்புக்கு ஈடு செய்வது டேமேஜஸ். சரிங்க, அப்ப கோரிக்கை நிராகரிச்சிடுறாங்க. அப்ப என்ன சார், ஏன்னா அண்டர் செக்ஷன் 10ல ABCDன்னு 4 விஷயங்கள், 4 உரிமைகள் இருக்கு. அந்த 4 உரிமைகள் சம்பந்தமாக அண்டர் செக்ஷன் 10ல கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க ஒப்பந்தம் போடுங்க. அது மட்டும் இல்ல, பண வடிவத்தில் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், அத சொல்றாங்க. செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2ல நீங்க இப்படி ஒரு கோரிக்கை வந்து நீங்க கொடுக்குறீங்க, அந்த கோரிக்கை வந்து நிராகரிச்சிட்டாருன்னு வச்சுங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க கேட்கிற அந்த 4 உரிமையும் தர முடியாது, பாதைக்கான உரிமையும் தர முடியாது, நீரை எடுத்து பயன்படுத்துறதுக்கான உரிமையும் தர முடியாது, கால்நடைகளை வந்து காட்டுல மேய்க்கிறதுக்கான உரிமையும் தர முடியாது, காட்டுல விளையக்கூடிய பொருட்கள், வனவிலை பொருட்களையும் நீங்க பயன்படுத்துவதற்கான உரிமையும் தர முடியாதுன்னு சொல்லி உங்க மனு வந்து நிராகரிச்சிட்டாரு. உங்க கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அப்ப நிராகரிக்கப்பட்ட பிறகு என்ன நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோரிக்கை பார்ட்லி அலவுட் ஆர் பார்ட்லி ரிஜெக்டட்னு வச்சுக்கோங்க, இல்ல ஃபுல்லும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப ரிஜெக்ட் ஆனது சொல்லி அவர் ஒரு உத்தரவு போடுவார் எழுத்துப்பூர்வமா. From the date of rejection order which was passed by the forest officer or forest settlement officer, அந்த டேட்ல இருந்து 30 நாட்களுக்குள்ளாக அந்த ரிஜெக்ஷன் சம்பந்தமா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க கேஸ் போடணும். இந்த மாதிரி இந்த 4 உரிமை எங்களுக்கு இருந்துச்சுங்க, நாங்க காட்டின் வழியா நாங்க நடந்து போற பாதை இருக்கு, அந்த பாதையை பயன்படுத்தக்கூடிய உரிமை இருந்தது. அதே போல காட்டுல இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தி நாங்க விவசாயம் பண்ணோம், குடிநீர் பயன்படுத்த அந்த உரிமை இருந்தது. அதே போல எங்களுடைய கால்நடைகளை நாங்க அந்த பகுதியில் தான் நாங்க மேய்ச்சல் இருந்தோம், அந்த மேய்ச்சல் உரிமை இருந்தது. இந்த காட்டுல விளையக்கூடிய பொருள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் நாங்க பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆடு மாடு, அங்க இருக்கக்கூடிய தேன் பூக்கள், மரம் செடி கொடி இலைகள், இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப இவர் என்ன சொல்லிட்டார், ஃபாரஸ்ட் ஆபீசரு, இந்த உரிமை, இந்த 4 உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாருங்க. அவர் போட்ட உத்தரவை எடுத்து நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உங்ககிட்ட நாங்க வந்து அப்பீல் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆர்டர் 30 டேஸ்ல நம்ம அப்பீல் போகணும். இந்த 30 நாள் முக்கியம். அப்பீல் எங்க போகணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போகணும். ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு உத்தரவு போடுறாருன்னு சொன்னா அந்த உத்தரவை எதிர்த்து ஃபாரஸ்ட் ஆபீசர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் நம்ம கோரிக்கை எல்லாம்,
அப்ப அந்த உத்தரவை எடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்பீல் போகணும், 30 நாள் அப்பீல் போகணும். இப்படி நீங்க அப்பீல் போறீங்கன்னு வச்சுங்க, அவ்வாறு அப்பீல் போகும் பட்சத்துல இந்த அப்பீல் எது எதுல வருதுன்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா நீங்க 30 நாள் அப்பீல் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் வந்து ஒரு உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவை எடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து அப்பீல் போறோம். அப்பீல் போகும் பட்சத்துல 30 டேஸ்ல போயிடணும். சார் 30 டேஸ்ல வந்து நம்ம அப்பீல் போறோம்னு சொன்னா அங்க செக்ரட்டரி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த செக்ரட்டரி அவருடைய கையெழுத்து தேவையா? இது ஒரு கேள்வி. ஏன்னா இந்த அப்பீல வந்து அட்மிட் பண்றதுக்கு, அலோ பண்றதுக்கு, இது லை ஆகிறதுக்கு அந்த செக்ரட்டரியினுடைய கையொப்பம் தேவையா? கண்டிப்பாக அவருடைய கையொப்பம் தேவை. நாம 136ல என்ன பண்றோம், எஸ்எல்பி போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான். அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3, அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன், அதுல கிளாஸ் ஏபிசில 4 உரிமை சொல்றாங்க. சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா 30 நாள் அப்பீல் போகணும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. சப்செக்ஷன் 3, இந்த சப்செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல நோட்டிபிகேஷன் சொல்றாங்க பாருங்க. அதன் கீழ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஃபாரஸ்ட் ஆபீசர் அல்லது அரசாங்கத்தால பொதுவா யாராவது ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நபர் அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவரும் மேல்முறையீடு செய்யலாம், பாதிக்கப்பட்டவங்களும் மேல்முறையீடு செய்யலாம், அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மேல்முறையீடு செய்யலாம். சரிங்க, நீங்க மேல்முறையீடு பண்றீங்க. நாம ஏற்கனவே ஒரு கேஸ் லாஸ்ல பார்த்திருக்கோம். செக்ஷன் 4ல இருந்து 24 வரலையும் லிமிடேஷன் ஆக்ட் வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்கோம். இப்ப மேல்முறையீடு 30 நாள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும். 4 உரிமையும் வந்து எங்களுக்கு வழங்க மாட்டாரு, மறுத்துட்டாரு ஃபாரஸ்ட் ஆபீசர், அந்த உரிமை வேணும்னு சொல்லி அந்த பொதுமக்களோ அல்லது பக்கத்து நிலத்துக்காரங்களோ இவங்க வந்து போறாங்க, அப்பீல் போறாங்க. அதுக்கு லிமிடேஷன் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 30 நாள்ல போகணும். போகல, காலம் விரயமாயிடுச்சு, கால கடப்பு நடந்து போச்சு. அப்ப செக்ஷன் 5 பெட்டிஷன் போட முடியுமா? அந்த பெட்டிஷன் வந்து நீதிமன்றம் அனுமதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பாக அனுமதிக்கும். செக்ஷன் 5 வந்து அப்ளிகேபிள் ஆகும். நீங்க மேல்முறையீடு எங்க போகணும்? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் போக முடியும். இதுல இயர் சொல்லல, பேஜ் நம்பர் மட்டும்தான் இருக்கு இந்த கேஸ் லாஸ்ல. சார் ரைட். இப்போ செகண்ட் அப்பீல் இருக்கு. செகண்ட் அப்பீல் எங்க சார் போட முடியும்? செகண்ட் அப்பீல் நம்ம பார்த்தோம்னா நார்மலா சிவில் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, உரிமையில் நடைமுறை சட்டத்தில் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 96, 100, 104 இந்த 3க்கும் 4 செக்ஷன் வருது பாருங்க, இடையில கேப் வரும் பாருங்க. அண்டர் செக்ஷன் 96ல ஃபர்ஸ்ட் அப்பீல் போறோம். அண்டர் செக்ஷன் 100ல பாத்தீங்கன்னா சிபிசி படி செகண்ட் அப்பீல் போறோம். செக்ஷன் 104ல அப்பீல் போறோம். அது வந்து ஆர்டர்ல இருந்து அப்பீல் போறது செக்ஷன் 104ல. 96 100 பாத்தீங்கன்னா ஒரு டிகிரியில இருந்து, ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நம்ம அப்பீல் போறோம். இது நார்மலா உங்களுக்கு தெரிந்த விஷயம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் செகண்ட் அப்பீல் எங்க போக முடியும்? ஃபர்ஸ்ட் அப்பீல் தான் நம்ம போறோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்டோம். 30 நாள்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்டோம். 30 நாள் டிலே ஆகி போச்சு. லிமிடேஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 5 படி நம்ம டிலே கண்டினியூஷன் பெட்டிஷனோட சேர்த்து நம்ம அப்பீல் போடுறோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. செகண்ட் அப்பீல் எங்க போக முடியும்? உயர் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். இப்போ செகண்ட் அப்பீல் போறேன்னு சொன்னா என்ன காரணங்களை குறிப்பிட வேண்டும்? அது ஒரு கேள்வி. ஏன்னா செகண்ட் அப்பீலுக்கு காரணம் இருக்கணும். என்ன காரணங்களை குறிப்பிட்டால் செகண்ட் அப்பீல் வந்து அலோவ் ஆகும்? கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இருக்கணுமா, கொஸ்டின் ஆஃப் லா இருக்கணுமா? சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா. ஏன்னா அப்பதான் செகண்ட் அப்பீல் நம்மளால போக முடியும். இல்லைன்னா செகண்ட் அப்பீல் வந்து நம்ம அலோவ் ஆகாது. ஆக செகண்ட் அப்பீல் எங்க போக முடியும்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும். இதை சொன்ன வழக்கு மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ், மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் அப்பல்லட் அத்தாரிட்டி, மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் அப்பல்லட் அத்தாரிட்டி. மேடம் நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. செகண்ட் அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும். இதை சொன்ன வழக்கு மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ்
வெர்சஸ் அப்பல்லட் அத்தாரிட்டி உடைசை UDASAI. UDASAI. மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ். செகண்ட் அப்பீல் வந்து ஹைகோர்ட்டு தான் போக முடியும். மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் அப்பல்லட் அத்தாரிட்டி உடைசை, அதாவது உடைசை UDASAI உடைசை 2006 வால்யூம் 3 பேஜ் நம்பர் MLJ பேஜ் நம்பர் 282. மீண்டும் ஒரு தடவை சொல்றேங்க. மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் அப்பல்லட் அத்தாரிட்டி UDASAI உடைசை அண்ட் அதர்ஸ். மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் அப்பல்லட் அத்தாரிட்டி உடைசை அண்ட் அதர்ஸ் 2006 வால்யூம் 3 MLJ பேஜ் நம்பர் 282. இந்த மோகன்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் அப்பல்லட் அத்தாரிட்டி 2006 வால்யூம் 3 MLJ பேஜ் நம்பர் 282. இந்த வழக்குல தான் சொல்றாங்க செகண்ட் அப்பீல் வந்து நீங்க ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். ஃபர்ஸ்ட் அப்பீல் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு 30 நாள்ல போயிடணும். 30 நாள் கழிச்சு நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 5 பெட்டிஷனோட போடலாம். லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் 5 பெட்டிஷனை இணைச்சு நாம அப்பீல் போக முடியும். அண்டர் செக்ஷன் 11 ஒரு பாதைக்கான உரிமை அல்லது ஒரு நீரை எடுப்பதற்கான உரிமை அல்லது ஒரு மேய்ச்சலுக்கான உரிமை அல்லது வனவிலை பொருட்களுக்கான உரிமை செக்ஷன் 10ல கிளாஸ் ABCD சொன்னாங்க பாருங்க. இந்த 4 உரிமைகளும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க பாருங்க. உரிமை கோருதல் இந்த 4 உரிமைகளும் அண்டர் செக்ஷன் 10 படி இந்த கோரிக்கைகளை பொறுத்து மேற்கண்ட கோரிக்கைகள் என்னென்ன இருக்கிறதோ அதனுடைய விவரங்களை முடிந்தவரை அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய உரிமை என்ன, அது மட்டுமல்ல அதனுடைய கடமை என்ன, அதனுடைய எக்ஸ்டென்ட் நீட்சி என்ன, எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இதை பற்றி விவரித்து அந்த உரிமையினுடைய கோரிக்கை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அனுமதித்தோ அல்லது நிராகரித்தோ. அப்ப இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன செய்யலாம்னா, எங்களுக்கு இந்த 4 உரிமை இருக்கு. செக்ஷன் 10ல வந்து கிளாஸ் ABCD 4 உரிமை இருக்கு. ஒன்னு பாதைக்கான உரிமை, இன்னொன்னு நீரை எடுத்து பயன்படுத்துறதுக்கான உரிமை, 3வது மேய்ச்சலுக்கான உரிமை, 4வது ஃபாரஸ்ட் பொருளை நாங்க யூஸ் பண்றதுக்கான உரிமை. இந்த 4 உரிமையை நீங்க வந்து ஃபுல்லா அலோவ் பண்ணுங்க, இல்ல வந்து பார்ட்லி அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உரிமையா கேட்கற பாருங்க. உரிமை கோருதல் கிளைம் பண்ற பாருங்க. அதை வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒன்னு பார்ட்லி அலோவ் பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்படி உரிமைக்கான எந்த கோரிக்கையும் அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த உரிமையானது எந்த நிலம், எந்த கட்டடம், அதனுடைய பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் என்ன, அந்த அதிகாரி அப்ப அந்த நிலத்தினுடைய டெசிக்னேஷன் என்ன, அந்த நிலம் என்ன வகை நிலம், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள உண்டு. ஏன்னா ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு சொன்னா ஃபாரஸ்ட் பக்கத்துல அந்த கட்டடம் வந்து கட்டக்கூடிய அந்த மண்ணுடைய தன்மையை வந்து ஆய்வு செய்வாங்க. சாயில் டெஸ்ட் என்று சொல்லுவாங்க. களிப்பான மண் கிளே இருக்கு பாருங்க. அந்த களிமண்ல வந்து எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா சம்மர் சீசன்ல வந்து நிலம் அதனுடைய கெட்டித்தன்மையே இழந்துடும், வெடிப்பூடும். அப்ப கட்டடம் வந்து கீழே விழுந்துடும். இது போன்ற மண் பகுதிகள்லாம் காட்டு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதை எல்லாத்தையும் பதிவு பண்ணும் சார். செக்ஷன் 11ல அவ்வளவுதான். இந்த 4 உரிமை செக்ஷன் 10 கிளாஸ்ல ABCD சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த விஷயத்தெல்லாம் யார் யார் கேட்கறாங்களோ இதை அனுமதிச்சாலும் பார்ட்லி அலவுடு ஆர் ஃபுல்லி அலவுடு அப்படி பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும், பதிவு செய்யணும். இதுதான் செக்ஷன் 11ல சொல்லியிருக்காங்க. ஒரு நீரோடை இருக்குன்னா அந்த நீரோடையில தொடர்ந்து தண்ணி நாங்க தான் இந்த நீரோடையில இருந்து எடுத்து பயன்படுத்தி நாங்க பயிர் செய்யறோம், விவசாயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஆற்றுப்படுகையில அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் இருக்கார் இல்லைங்களா, அவர் கேட்கிறப்ப அந்த கோரிக்கையை வந்து ஏற்று விசாரிக்கணும், காக்னிசன்ஸ் பண்ணணும். இது யார் செய்வாங்க? அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் செய்யணும். செக்ஷன் 11 வந்து சிம்பிளான விஷயம் தான். என்னென்ன கோரிக்கை 4 கோரிக்கை கேட்கறாங்கன்னா அந்த கோரிக்கை எல்லாத்தையும் வந்து அனுமதிச்சா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணும் ஃபாரஸ்ட் ஆபீசர். அதுதான் இதுல உள்ள விஷயம். செக்ஷன் 12 படி பாத்தீங்கன்னா அப்படி அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 12 படி எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த ஃபாரஸ்ட் புடிஸ் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேஸ்யூர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கால்நடைகளை வந்து அந்த வனத்தில் காட்டில் நம்ம மேய்த்து கொள்ளக்கூடிய உரிமை, அந்த வனவிலை பொருட்களுக்கான அல்லது மேய்ச்சலுக்கான அனுமதிக்கப்பட்ட அந்த உரிமைகள். அப்ப இதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. என்னென்ன ரூல்ஸ்
அண்டர் செக்ஷன் 12 சொல்றாங்க, சரிங்க இந்த காட்டுல விளையக்கூடிய பொருள் எல்லாம் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த காட்டுல இந்த பகுதியில வந்து நீங்க உங்களுடைய கால்நடைகளை வந்து மேய்ச்சலுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில விதிகளை ஏற்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 12 2 விதிகளை சொல்றாங்க. ஒன்று, அப்படி யார் கிளைம் கேட்கிறாரோ, அப்படி கிளைம் கேட்கிறாருன்னா அந்த கிளைம் கேட்கிறவரே உரிமைக்கு ஒருவர் நியாயமான வசதிக்குட்பட்ட இடத்துல இருக்கணும். சார் நான் கேட்கறதெல்லாம் நியாயமான விஷயம் தான் சார், என்னுடைய ஆடு மாடுகளை நான் மேய்ச்சிக்கிறேன் சார், நான் அந்த காட்டுல விளையக்கூடிய பொருள் எல்லாம் நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட யார் வந்து கிளைம் பண்றாரோ அந்த கிளைமண்ட் அது வந்து நியாயமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு பொருத்தமான வகையில தான் இருக்கணும், ஒரு போதுமான அளவுல இருக்கணும். அதுக்காக முழு காட்டையும் நான் பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது, காட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நாங்க தான் பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு நியாயமான இந்த அளவு வரலாம் தான் உங்களுக்கு அனுமதி உண்டு. இப்ப நீங்க சார் எடுத்த இந்த ப்ரோ ஆக்ட் பார்த்திருப்பீங்க. 41 ஸ்மால் ஏ அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1937 மதுவிலக்கு சட்டம், அதாவது கள்ளச்சாராய ஒழிப்புன்னு வச்சுங்க. 41 ஸ்மால் ஏன்னா 50 லிட்டருக்குள்ள இருக்கணும். 41 டபுள் ஏன்னா 50 லிட்டர்ல இருந்து 100 லிட்டருக்குள்ள இருக்கணும். 41 ட்ரிபிள் ஏன்னா 100 லிட்டருக்கு மேல இருக்கணும். 41 கேபிட்டல் ஏன்னா விஷ சாராயமா இருக்கும். இது நீங்க நார்மலா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 41J 41K 41M எல்லாம் வருது, 41P எல்லாம் வரும், டிரான்ஸ்போர்ட் பண்றது எல்லாம் வரும். இது சார் நாராயண் சார் எடுத்தாங்க லாஸ்ட் கிளாஸ்ல. ஆக எந்த அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் 2021 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் உங்களுக்கு பிறகு தரேன். எத்தனை லிட்டர் வரலையும் நீங்க பீர் வச்சுக்கலாம், எத்தனை லிட்டர் வரலையும் ஒயின் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வெரி கிளியர் ஜட்ஜ்மெண்ட். அதை நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா ப்ராஹிபிஷன் ஆக்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நான் அந்த காட்டை பயன்படுத்திக்க போறேன்னு சொல்லிட்டு உரிமை யார் கேட்கிறாரோ அவரு இந்த அளவுக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த உரிமை வந்து ஒரு லிமிட், அந்த லிமிட் வரலையும் செயல்படலாம். அது மட்டும் இல்ல, ஒரு பிரெஸ்கிரைப் இருக்கணும். கவர்மெண்ட் வந்து எதுவுமே பிரெஸ்கிரைப் ஃபார்ம்ல தான் இருக்கும். வனவிலை பொருட்கள் இருக்கு, மேய்ச்சலுக்கான உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல அதை தொடர்ந்து எங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை என்ன பண்ணும், பதிவு செய்யணும். ஒரு உத்தரவு போறாங்கன்னா அந்த உத்தரவு என்ன பண்ணும், பதிவு பண்ணணும். இந்த விஷயங்களை செய்வதான் அண்டர் செக்ஷன் 12. அண்டர் செக்ஷன் 12 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 விஷயம் கேட்கறீங்க. ஒண்ணு, காட்டுல விளையக்கூடிய பொருள் எல்லாம் பயன்படுத்தணும்னு கேட்கறீங்க. நீங்க அங்க இருக்கக்கூடிய கனி, பூ, மரம், கிளைகள் என்னதான் பயன்படுத்துறீங்க. 2வது, காட்டுல இருக்கக்கூடிய பகுதிகளில் நான் எங்களுடைய கால்நடைகளை மேய்க்கணும்னு சொல்றீங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அது ஒரு நியாயமான அளவுக்கு தான் இருக்கணும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதை பதிவு செய்ய வேண்டும். இதான் செக்ஷன் 12, வேற ஒண்ணுமே கிடையாது. செக்ஷன் 13 இந்த உரிமைகளை வந்து டிரான்ஸ்பர் பண்றது. இந்த உரிமைகளை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னா அண்டர் செக்ஷன் 11 படி, ஏன்னா 11 ரொம்ப முக்கியம். 11ல 4 உரிமை சொல்லியிருக்காங்க பாருங்க. பாதைக்கான உரிமை, நீரை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை, மேய்ச்சலுக்கான உரிமை, ஃபாரஸ்ட் புடிஸ் வந்து நம்ம பயன்படுத்துவதற்கான உரிமை. இந்த 4 உரிமைகளும் இந்த அனுமதிக்கப்பட்ட அந்த மேய்ச்சலுக்கான அந்த இடம் இருக்கு பாருங்க. அதை பிரிவு 12 என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க. 12ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க பயன்படுத்தலாம், அது நியாயமா இருக்கணும். அப்பனா எங்களுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி அதை பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்களுக்கு இந்த இப்படி அவங்க வந்து ஒரு ரூல் மேக் பண்றாங்கன்னா அந்த ரூல் மேக் பண்ண அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 13. செக்ஷன் 14 இதுல செக்ஷன் 11ல சொல்லப்பட்ட விஷயங்கள், 12ல சொல்லப்பட்ட விஷயங்கள், 13ல சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை எதிர்த்து நாம அப்பீல் போகலாம். செக்ஷன் 11 படி, 12 படி, 13 படி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பட்சத்தில் நாம என்ன செய்யலாம், நாம அப்பீல் போகலாம். அப்ப இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் என்னைக்கு சொல்றாரோ ஒரு உத்தரவு போடுறாரு, ரிஜெக்ட் பண்றாரோ அந்த தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்பீல் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 30 நாள்ல போகணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இங்க செக்ஷன் 14ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, செக்ஷன் 11, செக்ஷன் 12, செக்ஷன் 13ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அதை எதிர்த்து நாம 60 டேஸ்ல அப்பீல் போகணும். இந்த அப்பீல் எங்க சார் போகணும், இந்த அப்பீல் வன நீதிமன்றத்தில் தான் போட வேண்டும். ஃபாரஸ்ட் கோர்ட்ல தான் நீங்க அப்பீல் போடணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் அந்தந்த டைமிங்க்கு கெசட்ல என்னென்ன வெளியிடுறாங்களோ அந்த வெளியிடப்பட்ட அல்லது கெசட் மூலம் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கும் பட்சத்தில் 12 இயர்ஸ் வரலிங், இந்த 12 வருடங்களுக்கு குறையாத அனுபவம் உள்ள ஒரு நபர் தான்
அதுக்கு அதிகாரியா இருப்பார். இந்த ஃபாரஸ்ட் கோர்ட் இருக்குன்னு பாருங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல 12 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணிருக்கணும் வருவாய்த்துறை அலுவலகத்தில். அதாவது கலெக்டரேட்ல இருக்கலாம், அல்லது தாலுகா ஆபீஸ்ல இருக்கலாம், ஆடியோ ஆபீஸ்ல இருக்கலாம். இப்படி வருவாய்த்துறை அலுவலகத்துல குறைஞ்சது 12 வருஷங்கள் அவரு சர்வீஸ்ல இருந்திருக்கணும். எப்படி நம்ம வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொன்னா 7 வருஷம் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அதை போல இந்த வன நீதிமன்றம் ஃபாரஸ்ட் கோர்ட்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரி 12 வருஷம் வந்து அவர் கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். அது மட்டுமல்ல, அந்த நீங்க வந்து ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு போறீங்கன்னா 60 டேஸ்ல அப்பீல் போயிடணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போறீங்கன்னா 30 டேஸ்ல அப்பீல் போயிடணும். ஏன்னா இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, செக்ஷன் 14ல சொல்லப்பட்ட அப்பீல் பாருங்க, செக்ஷன் 11ல பாதிக்கப்பட்டாலோ, செக்ஷன் 12ல பாதிக்கப்பட்டாலோ, செக்ஷன் 13 ஆஃப் திஸ் ஆக்டின் படி பாதிக்கப்பட்டாலோ, நீங்க பிரிவு 14 படி 60 நாட்களுக்குள்ளாக ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு நீங்க அப்பீல் போகணும். அங்க ஃபாரஸ்ட் கோர்ட்ல யார் இருப்பாரு? ஃபாரஸ்ட் அந்த வழக்கை விசாரிக்கிறவர்னு பார்த்தோம்னா 12 வருடங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஒரு நபர் தான் அங்க ஃபாரஸ்ட் அந்த கேஸ் எல்லாம் விசாரிப்பாங்க. சரிங்க, அப்படி விசாரிக்கிறாங்கன்னா அவருக்கு கைட் பண்ண இல்லைங்களா? இந்த சட்டத்துல செக்ஷன் 39 and 14 படி அவர் செயல்பட வேண்டும். இந்த 14 வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா 11ல 12ல 13ல ஒரு விஷயங்கள் நாம கேட்டு அந்த விஷயங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்ட பிறகு நாம எங்க அப்பீல் போகலாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கோர்ட்ல தான் அப்பீல் போகணும். 30 நாள் அப்பீல் போகணும். அந்த ஃபாரஸ்ட் கோர்ட்ல யார் விசாரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது 12 இயர்ஸ் வந்து அதாவது வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னா, he must have been worked as a servant of government in the revenue department of தமிழ்நாடு. அவர் 12 வருஷம் கண்டிப்பா அவர் வந்து பணி புரிந்திருக்க வேண்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் தான் விசாரிப்பார் இந்த வழக்கை எல்லாம். அவருக்கு வழிகாட்டக்கூடிய அவர் எந்த செக்ஷனை ஃபாலோ பண்ணுனா, தமிழ்நாடு வனச்சட்டம் பிரிவு 39 பிரிவு 40 சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ண வேண்டும். செக்ஷன் 15 அந்த செக்ஷன் 15 படி பாத்தீங்கன்னா, செக்ஷன் 14ல மேல்முறையீடு பண்ணிட்டீங்க. அப்படி தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த மேல்முறையீடு மனு எப்படி இருக்க வேண்டும்? மேல்முறையீடு மனு எப்படி இருக்க வேண்டும்? அது எழுத்துப்பூர்வமா தான் இருக்கணும். அது மட்டுமல்ல, அப்படி மேல்முறையீடு மனு எழுத்துப்பூர்வமாக தயார் செய்யப்பட்டு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் இருக்காரு பாருங்க, வன தீர்வு அலுவலர், அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும். இந்த அப்பீல் பெட்டிஷன் யார்கிட்ட கொடுக்கணுங்க? ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் கிட்ட தான் கொடுக்கணும். அவர் தான் என்ன பண்ணுவாரு? இத ரெஃபர் பண்ணுவாரு, இத ஃபார்வர்ட் பண்ணுவாரு. யாருக்கு? மேல்முறையீட்டு அதிகாரிக்கு. ஜெயில ஒரு அக்யூஸ்ட் இருக்காருன்னா, அந்த அக்யூஸ்ட் வந்து ஜெயில இருந்து அப்பீல் பண்றாருன்னா யார் மூலமா பண்ண முடியும்? அந்த ஜெயில் சூப்பரண்ட் மூலமா அந்த அப்பீல் பெட்டிஷனை கொண்டு போயிட்டு கோர்ட்ல ஒப்படைப்பாங்க, த்ரூ ஜெயில் சூப்பரண்ட். அதை போலத்தான் செக்ஷன் 11, செக்ஷன் 12, செக்ஷன் 13 படி நாம அப்பீல் போனா 60 நாள்ல போகணும் ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு. அங்க விசாரிக்கிறவர் 12 இயர்ஸ் கண்டிப்பாக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிந்த அனுபவம் இருக்க வேண்டும். அவருக்கு உதவி செய்யக்கூடிய செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 39, செக்ஷன் 14 படி அவர் செயல்பட வேண்டும். இதுதான் 14 அந்த செக்ஷன் 14ல சொல்லப்பட்ட விஷயங்கள். செக்ஷன் 15ல என்ன சொல்றாங்க? அப்படி அப்பீல் போறீங்கன்னா அந்த அப்பீல் எப்படி இருக்குன்னா எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அப்படி எழுத்துப்பூர்வமான அப்பீல யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர்கிட்ட தான் கொடுக்கணும். அவர் தான் என்ன பண்ணுவாரு? அதை ரெஃபர் பண்ணுவாரு. சரிங்க, அப்படி நீங்க அப்பீல் நீங்க கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்ட பிறகு, சார் புதுசா இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு வந்திருக்கு, இதையும் நாங்க சேர்க்கணும் சொல்லி நீங்க எப்படி 216ல ஆல்டர்னேஷன் ஆஃப் சார்ஜஸ் சேர்க்கிறீங்களோ, அதை போல சிபிஸ்ல நீங்க எப்படி நீங்க ப்ளீடிங்ஸ் வந்து ஆல்டர் பண்றீங்களோ, அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் பண்றீங்களோ, அதை போலவே தான் ஆர்டர் 6 ரூல் 17 அதை போலவே தான் புதுசா ஒரு காரணம் இருக்கும் பட்சத்தில் ஆர்டர் 47 ரூல் 1 படி, ஆர்டர் 47 ரூல் 1 ஆஃப் சிபிஸ் படி இது புதிய காரணங்களை வந்து தடுக்க முடியுமானா முடியாது. நான் ஏற்கனவே வந்து அப்பீல் போறப்ப இந்த விஷயத்தை நான் வந்து சேர்க்காம விட்டுட்டேன், சொல்லாம விட்டுட்டேங்க, புதுசா ஒரு காரணம் இருக்கு அது நான் சேர்க்கிறேன்னு சொல்லி ஒரு மனு போடுறான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அதை ப்ராகிபிட் பண்ணக்கூடாது. இதை சொன்ன வழக்கு தான் ஏஐஆர் 1995 கேரளா, பேஜ் நம்பர் 225.
புதுசா ஒரு காரணம் இருக்குன்னா அப்பீல் போறீங்கன்னா அந்த புதிய காரணங்களையும் சேர்க்கலாம் அப்பீல் பெட்டிஷன்ல. ஆர்டர் 47 ரூல் 1 படி அதை தடுக்க முடியாது. AIR 1995 கேரளா, பேஜ் நம்பர் 225. இதுல முக்கியமானது செக்ஷன் 14 ரொம்ப முக்கியம். செக்ஷன் 12 வச்சு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 16. இப்ப இதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் அறிவிக்க போறாங்கன்னா அது எவ்வாறு செய்யலாம், என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், இதுதாங்க விஷயம். அப்ப செக்ஷன் 6 படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நாங்க இந்த ஏரியாவெல்லாம் என் கையகப்படுத்தி நாங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா இவ்வளவு தினங்களுக்குள்ளாக உங்களுடைய ஆட்சேபனை நீங்க வந்து தெரிவிக்கலாம், எழுத்துப்பூர்வமாகவோ நேரிலோ அல்லது வாய்மொழியாக தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க. அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறவங்க பாருங்க, அந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உரிமையாளர்களோ அந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய பொதுமக்களோ அப்படி கோரிக்கை கொடுக்குறாங்க. அந்த கோரிக்கை இருந்தா அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலனை பண்ணி அதுக்கு முடிந்தவரை தீர்வு காண வேண்டும். அதன் பிறகு அந்த கோரிக்கை சம்பந்தமாக என்றைக்கு அந்த கோரிக்கை எழுப்பப்பட்டதோ, கோரிக்கை என்னைக்கு வைக்கிறாங்களோ பொதுமக்களோ அல்லது நிலத்தினுடைய உரிமையாளர்களோ என்றைக்கு கோரிக்கை வைக்கிறாங்களோ, செக்ஷன் 10 அண்ட் செக்ஷன் 14 இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமான மேல்முறையீடு செய்ய ஒரு காலம் நிர்ணயிச்சிருக்காங்க. செக்ஷன் 10ல பாத்தீங்கன்னா 30 நாள்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போயிட்டு அப்பீல் போகணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 14ல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 11, 12, 13 வயலேட் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்க கோரிக்கைன்னு சொல்லிட்டா 60 நாள்ல ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் கோர்ட்ல யார் இருப்பாங்க? 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, குறைந்தது 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த நபர் தான் அந்த கேஸ் எல்லாம் விசாரிப்பாரு. அவர்கிட்ட 60 நாள்ல நீங்க அப்பீல் போங்கன்னு சொல்றாங்க. அவ்வாறு செக்ஷன் 12யும் செக்ஷன் 14 படியும் மேல்முறையீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மேல்முறையீட்டு விசாரணையை சீக்கிரமா தீர்வு செய்யணும். அது மட்டுமல்ல, செக்ஷன் 10ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்களோ, என்னென்ன நடைமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கோ அந்த நடைமுறைகள்லாம் நாம எந்த இடத்த வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த இடம் தான் இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி வனத்திற்குள் சேர்க்கப்பட வேண்டிய அனைத்து நிலங்களையும் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நிலத்தெல்லாம் 1870 சொல்ல பாருங்க, லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட், நிலம் கையகப்படுத்தல் சட்டம், அதுல செக்ஷன் 10 லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 10 படி இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீஸ் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தணும். அது மட்டுமல்ல, செக்ஷன் 16 படி அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது இதுதான் சார் செக்ஷன் 16. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். இப்ப டிக்ளரேஷன் பண்ண போறாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி அப்படி அறிவிக்கிறாங்கன்னா, அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு யார் யார் பாதிக்கப்பட்ட கோரிக்கை வைப்பாங்க, அந்த கோரிக்கை செக்ஷன் 6 படி ஒரு டைம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இவ்வளவு நாள்ல வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா ஆட்சேபனை தெரிவிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா அந்த கோரிக்கை ஏதாவது இருக்கும் பட்சத்துல அந்த கோரிக்கையை வந்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் சீக்கிரமா அதை முடிச்சாகணும், செட்டில் பண்ணி ஆகணும், தீர்வு காண வேண்டும். அந்த கோரிக்கை என்னென்ன கோரிக்கை கேட்கறாங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் தீர்வு காண வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கோரிக்கை எப்போ எழுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த தினத்திலிருந்து ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா செக்ஷன் 10, செக்ஷன் 14. செக்ஷன் 10ல என்ன சொல்றாங்க, அப்பீல் போனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு 30 நாள் போங்கன்னு சொல்றாங்க. செக்ஷன் 14ல என்ன சொல்றாங்க, அப்பீல் போனா 60 நாள்ல நீங்க போகணும். இங்க எங்க போகணும், ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு போகணும். செக்ஷன் 14 படி ஃபாரஸ்ட் கோர்ட்ல யார் விசாரிப்பாங்க, குறைஞ்சது 12 வருஷம் வருவாய்த்துறையில் பணிபுரிந்திருந்த அனுபவம் உள்ள ஒரு அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 60 நாள்ல போகணும்னு சொல்றாங்க. அப்ப செக்ஷன் 10யும் செக்ஷன் 14ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன இவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அரசாங்க தரப்புல, இந்த பகுதியில் தான் நாங்க வந்து கையகப்படுத்த போறோம், ரிசர்வ் ஃபாரஸ்டா நாங்க டிக்ளேர் பண்ண போறோம், அப்படி உத்தேசிக்கப்பட்ட அந்த காட்டுக்குள்ளதான் வனத்திற்குள்ளதான் இது எல்லாத்தையும் சேர்க்க வேணும். எந்தெந்த நிலத்தை புதுசா எடுக்கிறாங்களோ, அடாப்ட் பண்றாங்களோ, அக்யூசேஷன் பண்றாங்களோ அதை கொண்டு வந்து பழைய காடுகள் ஏதாவது அந்த காடு கூட சேர்த்துருவாங்க. இதான் விஷயம். லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 10ல இதை பத்தி ஸ்பெசிபிக்காவே சொல்லியிருக்காங்க. சார் இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு சார், அப்ப ஒரு அறிவிக்கை இருக்குன்னு சொன்னா ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் இருக்காரு, அவருடைய நிலங்கள் அதையும் வந்து சேர்த்துட்டாங்க நோட்டிபிகேஷன்ல, அவருடைய நிலத்தையும் சேர்த்து நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறோம் நோட்டிபிகேஷன்ல வந்துச்சு. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல
அவர் அத்துமீறி அந்த நிலத்துக்குள்ள நுழைய முடியுமா? இது ஒரு கேள்வி. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறாங்க. நிலம் எனக்கு சொந்தமான நிலம். என் நிலத்தினுடைய சர்வே நம்பர் போட்டும் மாவட்ட கலெக்டர் வந்து அறிவிச்சிட்டாரு, இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல அறிவிப்பு வந்த பிறகு என் நிலத்துக்குள்ள போயிட்டு நானே பயிர் செய்யறேன், ஏர் ஓட்டுறேன், அல்லது ஹார்வெஸ்டிங் பண்றேன், அறுவடை பண்றேன். இப்படி செய்யறதுனால இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் நாங்க வந்து நோட்டிபிகேஷன் பண்ணிருக்கோம் நாங்க கெசட்ல. நீங்க எப்படி வந்து நிலத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து நம்ம மேல ஏதாவது கேஸ் போட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் போட முடியாது. 1932 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 922 in the year of 1932 1932 MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 922. ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் நிலத்தை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி கெசட்ல நீங்க நோட்டிஃபை பண்ணப்பட்ட பிறகு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அந்த நிலத்திற்குள் உள்ளே செல்லலாம், நுழையலாம், ஹார்வெஸ்ட் பண்ணலாம், கல்டிவேஷன் பண்ணலாம். அதற்காக அவர் மீது வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் does not have any right to take criminal action against the owner of the land after publication in the gazette. செக்ஷன் 16ல இத பத்தி தெளிவா சொல்றாங்க. அத்துமீறி நுழையாது. அப்படி அத்துமீறி நுழையும் பட்சத்துல செக்ஷன் 16 படி ஒரு கெசட் வெளியிட்டாங்க. கெசட் வெளியிட்ட பிறகு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. இவர் வந்து இதை செய்யலாம், இந்த நிலத்தை இதெல்லாம் பயிர் செய்யறாங்க. அப்படி பயிர் செய்யறாங்கன்னு சொன்னா அதனுடைய எல்லைகள் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா? பவுண்டரி லைன், சக்குபந்தி, அதனுடைய எல்லைகள்லாம் வந்து கரெக்டா குறிச்சிருக்கணும். இந்த நிலங்கள் வந்து ஏதாவது விட்டு போய் இருந்துச்சுன்னா அந்த நிலத்துல வந்து நுழைந்தாலோ இல்ல அத்துமீறி போனாலோ அதெல்லாம் குற்றமாகனா குற்றமாகாது. ஏற்கனவே சொன்ன அதே ஜட்ஜ்மெண்ட் தான். சரிங்க, ஒரு விளம்பரப்படுத்துறாங்க. அப்படி விளம்பரப்படுத்தி ஒரு டிக்ளரேஷன் ஒன்னு பண்றாங்க கெசட்ல. அப்படி பண்றாங்கன்னு சொன்னா அந்த அறிவிப்பின் வாயிலா ஒரு நிலத்தை வந்து நாங்க காடா டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் 30 வருஷமா அந்த நிலத்தை வச்சிருக்காரு. அவர்தான் அவர் வந்து அந்த நோட்டீஸை வந்து வாங்க மாட்டாரு. ஏங்க 30 வருஷமா அந்த நிலத்தை நான் தான் பயிர் செய்துட்டு இருக்கேன், நீங்க வந்து திடீர்னு வந்து இதை வந்து இந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறீங்க, இதுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்க, அந்த நோட்டீஸ் நான் வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். ஏன்னா 30 வருஷமா அவர் தான் அந்த நிலத்தை வந்து பயிர் செஞ்சுட்டு வர்றாரு. அப்ப அறிவிப்பை வாங்க மறுத்ததுனால அந்த நோட்டீஸை வந்து ஒட்டலாமா இல்ல தண்டாரா போட்டு அதன் வாயிலா சொல்லலாமா? இப்படி சொன்னா இதெல்லாம் முறையாக அந்த நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணப்பட்டதா? ஏன்னா ஆர்டர் 5ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆர்டர் 5ல நோட்டீஸ் எப்படி சம்மன் எப்படி சர்வ் பண்றது அப்படின்னு சிபிஎஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை ஃபுல்லு நம்ம படிக்கணும். அதுல 520 ரொம்ப முக்கியம், ரூல் 20. ரைட். அவ்வாறு இருக்கும் பட்சத்துல ஒரு தண்டாரா போட்டோ அல்லது நோட்டீஸ் அவருடைய வீட்டுல ஒட்டிட்டு போனாலும் அது முறையாக சார்பு செய்யப்பட்டதுதான். படவெட்டி அண்ட் அதர்ஸ், படவெட்டி அண்ட் அதர்ஸ் versus State of Tamil Nadu, AIR 2000, Madras, page number 525. 30 வருஷமா நீங்க நிலத்தை வச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி நிலத்தை கையகப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்றாங்கன்னா உங்களுக்கு சம்மன் சர்வ் பண்றாங்க. அந்த சம்மன் வந்து உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது நீங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் ரிஃப்யூசிங் டு ரிசீவ் த சம்மன், அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சம்மன் முறையாக சர்வ் பண்ணப்பட்டதுன்னு தான் அர்த்தம். நீங்க ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல நீங்க போயிட்டு அதை பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 27 படி ஒரு போஸ்ட்மேன் மூலமாகவோ அல்லது ஒரு அதிகாரியின் மூலமாகவோ ஒரு சம்மன் வருதுன்னு சொன்னா அந்த சம்மனை நீங்க ரிசீவ் பண்ணணும். வாங்க மறுத்துட்டீங்கன்னா முறையாக அந்த சம்மன் சார்பு செய்யப்பட்டதுன்னு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதே விஷயங்கள் தான் இங்கேயும் சொல்றாங்க. படவெட்டி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, AIR 2000 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ், பேஜ் நம்பர் 525 525. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் லாஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்கறாங்க இந்த கேஸ் லாஸ். சரிங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு ஒரு ஏரியாவை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிச்சுட்டாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள்,
அவங்களுக்கான உரிமைகள்லாம் விட்டுடுமா? ஏன்னா அண்டர் ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 தெளிவா சொல்றாங்க, வெய்வர் அங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு சட்டம் சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு வன சட்டத்துல சொல்றாங்க 1882 சொல்றாங்க, மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எப்பொழுது அவங்களுடைய உரிமை விட்டு போகும். மலைவாழ் மக்கள் பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு உலகம் ஆரம்பித்த காலகட்டத்தில் தொன்று தொட்டு அவங்க மலையிலே தான் காடுகளிலே தான் வசிக்கக்கூடிய நபர்கள். அவ்வாறு அதனாலதான் சொல்றாங்க சிபிஎஸ்ல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க, நாகாலாந்து காட்டு பகுதிகள், அது மட்டுமல்ல கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி பகுதிகள், இந்த இடங்கள்லாம் என்ன பண்ணும், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியாவுக்கு சிபிசி பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அதே போன்ற ஒரு விஷயங்கள் தான் இங்க நாம பார்க்க போறோம். மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மலை அவங்களுடைய உரிமைகள்லாம் அற்று போகுமா? அண்டர் செக்ஷன் 16 படி ஒரு அறிவிக்கை வருது, ஒரு நோட்டிபிகேஷன் வந்தால் ஒழிய அண்டர் செக்ஷன் 17 படி ஒரு மலைவாழ் மக்களுக்கு உரிமை அல்லது சுவாதீனம் அற்று போகாது. அப்ப நோட்டிபிகேஷன் எந்த செக்ஷன்ல வரணும்? அண்டர் செக்ஷன் 16ல நோட்டிபிகேஷன் வருது, நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறோம்னு. அண்டர் செக்ஷன் 17 படி தான் 16 படி நோட்டிபிகேஷன் வந்துட்டாவே அண்டர் செக்ஷன் 17 படி மலைவாழ் மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய உரிமைகள் அற்று போய்விடும். இதை சொன்ன வழக்குதான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மலைவாழ் மக்கள் நல சங்கம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் மலைவாழ் மக்கள் நல சங்கம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2009 வால்யூம் 5 லா வீக்லி பேஜ் நம்பர் 714 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். அதாவது மலைவாழ் மக்கள் அவங்க வந்து மலையிலே தான் இருக்கிறாங்க, காட்டிலே தான் வசிக்கிறாங்க. அந்த பகுதி போயிட்டு ஒரு அரசாங்கம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ண போறோம், நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு எந்த நேரத்துல அவங்களுக்கான அந்த வசிக்கக்கூடிய அந்த உரிமை எப்பொழுது வந்து அவங்களுக்கு அற்று போய்விடும், அபேட் ஆகிடும், இல்லாமல் போய்விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வன சட்டம் பிரிவு 16 படி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டாவே மலைவாழ் மக்கள் அங்க காட்டிலே வசித்து இருந்தாலும் அங்கள் காட்டில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய உரிமையை இழந்து விடுவார்கள். இதை சொன்ன வழக்குதான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மலைவாழ் மக்கள் நல சங்கம், சேலம் டிஸ்ட்ரிக்ட் மலைவாழ் மக்கள் நல சங்கம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2009 வால்யூம் 5 லா வீக்லி பேஜ் நம்பர் 714. இப்ப மலைவாழ் மக்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மலையில தான் வசிக்கிறாங்க, காட்டுல தான் வசிக்கிறாங்க, அவங்க தொண்டு தொட்டு அந்த பகுதியும் தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அறிவிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அதன் பிறகு இது அண்டர் செக்ஷன் 16 படி டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க, நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து அதே இடத்துல அந்த மலைவாழ் மக்கள் வசிக்க முடியாது. அப்ப வசிக்கக்கூடிய உரிமை அற்று போய்விடும். மலைவாழ் மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய உரிமை அற்று போய்விடும். மலைவாழ் மக்கள் நிலங்களை அந்த விளைநிலை அதாவது ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பயன்படுத்தாங்க பாருங்க, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வன விளை பொருட்கள், அந்த பயன்படுத்தக்கூடிய உரிமை அற்று போய்விடும். மலைவாழ் மக்கள் அங்கே வனத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துவாங்க, காட்டுல இருக்கக்கூடிய தண்ணீரை, அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய உரிமை அற்று போகும். இந்த 4 உரிமை செக்ஷன் 10ல ABCDன்னு சொல்றாங்க பாருங்க, 4 உரிமைகள். பாதைக்கான உரிமைகள் அற்று போய்விடும், நீரை பயன்படுத்துவதற்கான உரிமை அற்று போய்விடும், ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கான உரிமை அற்று போய்விடும். அது மட்டுமல்ல வனத்தில் விளையக்கூடிய வனவிலை பொருட்கள் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் என்று சொல்லக்கூடிய அவற்றை பயன்படுத்துவதற்கான உரிமையும் அற்று போய்விடும். இந்த 4 உரிமையும் அற்று போய்விடும் மலைவாழ் மக்களுக்கு. எப்போ பிரிவு 16 படி மாநில அரசாங்கம் ஒரு டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்கன்னா, நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க கெசட்ல, அப்ப 16 படி நோட்டிபிகேஷன் வந்துட்டாவே அண்டர் செக்ஷன் 17 படி மலைவாழ் மக்களுக்கான உரிமை அற்று போய்விடும். நீங்க அந்த நேரத்துல போயிட்டு ஆர்டிகல் 13 வந்து இது வந்து வயலேட் ஆகுதுன்னு சொல்லி போக முடியாது. ஏன்னா அரசாங்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிக்கிறாங்கன்னா அதுல நியாயமான காரணம் இருந்தால் மட்டும்தான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க அறிவிப்பாங்க. ஆக மலைவாழ் மக்களுக்கு இந்த 4 உரிமைகளும் எப்பொழுது அற்று போகும்னா 16 படி நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா அண்டர் செக்ஷன் 17 படி அவங்களுடைய உரிமை எல்லாம் அற்று போயிடும். இதை சொன்ன வழக்கு தான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மலைவாழ் மக்கள் நல சங்கம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2009 வால்யூம் 5 லா வீக்லி பேஜ் நம்பர் 714 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இதே சைட்டேஷன் MLJல ரிப்போர்ட் ஆயிருக்கு 2010 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 730 2010 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 730. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க சார். மலைவாழ் காடுன்னு வந்தாவே மலைவாழ் மக்களை கண்டிப்பாக கேட்பாங்க. இப்ப மலைவாழ் மக்களுக்கு எப்போ உரிமை அற்று போகும்? செக்ஷன் 16 படி நோட்டிபிகேஷன் விட்டாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டாங்க, கெசட்ல வந்துருச்சுனாவே செக்ஷன் 17 படி அவங்களுக்கான உரிமை அற்று போயிடும். செக்ஷன் 17 தலைப்பே பாருங்க,
நீங்க கிளைம் பண்ணாத எந்த ஒரு ரைட்டா இருந்தாலும் சரி, அந்த ரைட் போயிடும். கோரப்படாத உரிமை அது ஆட்டோமேட்டிக்கா அற்று போயிடும். அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ, அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ பாருங்க, சில இன் சம் சிச்சுவேஷன்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் அவங்களுடைய வரம்பை மறுவரையறை செய்யலாம். அது அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. சில நேரங்கள்ல மறுவரையறை செய்வாங்க. அரசாங்கமே ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா நிறைய போராட்டங்கள் அது இதுன்னு பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்ப அரசாங்கம் அந்த கோரிக்கை என்ன பண்ணலாம், மறுபரிசீலனை பண்ணலாம். இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதற்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தியதின் விளைவாக அது மறு ஆய்வு செய்யப்பட்டது, மறு வரையறை செய்யப்பட்டு அது பிறகு அது வித்ரா பண்ணப்பட்டது. அது மாதிரி இப்படி ஒரு பகுதியை நாங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் வந்து டிக்ளரேஷன் பண்றாங்கன்னு சொன்னா கெசட் மூலமா நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. கெசட்ல மக்கள் வந்து மலைவாழ் மக்களோ அல்லது பொதுமக்களோ அல்லது அந்த காட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகளோ அருகாமையில் வசிக்கக்கூடிய குடிமக்களோ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னா அதை அரசாங்கம் கனிவுடன் பரிசீலனை பண்ணுவாங்க. அதான் சில நேரங்கள்ல மறு வரையறை செய்யலாம். அதற்கான அதிகாரம் அரசாங்கத்தினுடைய கரங்களில் இருக்கிறது. அப்ப மறு வரையறை செய்யறாங்கன்னு சொன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அது நிறைய நடக்கும், அடிக்கடி நடக்கும். மறு வரையறை பண்றோம், நிலங்களை மறு வரையறை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நடக்கும். அதே போலதான் இந்த வனம் சம்பந்தமா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கார் பாருங்க, அவரு ஒரு அறிவிப்பு வெளியிடணும். நாங்க இந்த பகுதி ஏற்கனவே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கோம், இப்ப அதை வந்து நாங்க மறு வரையறை செய்ய போறோம். மறு வரையறை செய்வது வந்து ஒண்ணு, அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த லேண்ட் வந்து வில் பி இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டீக்ரீஸ் பண்ணலாம். அதை அதிகரிக்கலாம் அல்லது குறைவாக செய்யலாம். அல்லது ஏற்கனவே மறுக்கப்பட்ட உரிமைகளை வந்து பகுதி அளவு அனுமதிக்கலாம் அல்லது முழுமையாக நீங்க வந்து அனுமதிக்கலாம். இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. அப்படி பரிசீலனை செய்வதற்கு முன்பாக ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்ணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் டிஎஃப்ஓ என்று சொல்லுவார்கள் சுருக்கமா. அவர் டிஎஃப்ஓ என்ன பண்ணணும்னா ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும், அட்வர்டைஸ் பண்ணணும். அவரு எதுல பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட அளவில் வெளியிடக்கூடிய மாவட்ட அரசிதழ் டிஸ்ட்ரிக்ட் கெசட்ல அவர் என்ன பண்ணும், அதை நோட்டிஃபை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி என்னென்ன நாங்க மாறுதல் செய்ய போறன்ற விஷயத்தையும் அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்கணும். மறுவரையறை இந்த காரணத்துக்காக தான் இதெல்லாம் நாங்க வந்து மறுவரையறை செய்ய போறோம், மாத்த போறோம் அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்கணும். அதற்கு அடுத்தது அது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது நேரடியாகவோ மறுவரையறை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு மறுவரையறை செய்யறோம் நாங்க கவர்மெண்ட் மூலமா, இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்க நேரடியா வந்து எங்ககிட்ட அந்த குறைகளை சொல்லலாம், அல்லது நீங்க எழுத்துப்பூர்வமா உங்க குறைகளை சொல்லலாம் அப்படின்ற விவரத்தையும் சொல்ல வேண்டும். சரிங்க, இந்த மறு வரையறைக்கு என்ன சார் தேதி கொடுத்துருக்காங்க? இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லைங்களா? செக்ஷன் 10ல ஒரு லிமிடேஷன் இருக்கு, அப்பீல் போனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 30 நாள்ல போகணும். செக்ஷன் 14ல ஒரு லிமிடேஷன் இருக்கு, அப்பீல் போனா 60 நாள்ல போகணும். அங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செக்ஷன் 10ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போகணும். செக்ஷன் 14ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு போகணும், வன நீதிமன்றத்துக்கு போகணும். அங்க 12 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு அதிகாரி தான் அந்த வழக்கெல்லாம் விசாரிக்கிறாரு. அதை போல மறுவரையறை செய்யறாங்க அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ படி. அந்த மறுவரையறை செய்வது சம்பந்தமாக நோட்டிபிகேஷன் வர்றாங்க. இது விஷயமா நாங்க மறுவரையறை செய்ய போறோம், உங்களுக்கு ஆட்சேபணம் தான், ஆட்சேபணம் வந்து நேர்ல சொல்லலாம் அல்லது எழுத்துப்பூர்வமா நீங்க வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க பாருங்க. இதுங்க என்ன டைம்னா from the date of notification within 30 days. உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அது சம்பந்தமாக நீங்க எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அல்லது நேரடியாக ஆஜராகி உங்களுடைய பரிசீலனை தெரிவிக்கலாம், உங்களுடைய கோரிக்கையை தெரிவிக்கலாம், உங்களுடைய எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கலாம். இது அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் 2ல கிளாஸ் B ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2 கிளாஸ் B. ஏன்னா இதுல டைம் சொல்றாங்க முக்கியமானது. மறு வரையறை செய்யறாங்கன்னா 30 நாள்ல நம்முடைய அப்ஜெக்ஷனை தெரிவிச்சிடணும், நம்முடைய கிளைம் எதாவது கோரிக்கை இருந்தா அதை தெரிவிச்சிடணும். அது நேரடியாக தெரிவிக்கலாம் அல்லது எழுத்துப்பூர்வமா தெரிவிக்கலாம். அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2 கிளாஸ் B ல சொல்றாங்க இந்த விஷயத்தை. கிளாஸ் 3 இப்ப இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கா, டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், இந்த டிஎஃப்ஓ என்ன பண்ணுவாரு, அப்படி ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சுன்னா சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்களோ, சப்செக்ஷன் 2 தான் இப்ப நாம பார்த்தோம், அந்த சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுல குறிப்பிட்ட கால வரம்பிற்கு பிறகு ஆஃப்டர் எக்ஸ்பைரேஷன் ஆஃப் தி 30 days, அந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு
அவருடைய நடவடிக்கையே அந்த ரெஜிஸ்டரோட பதிவேடுகளோட அவருடைய நடவடிக்கை ஒரு அறிவிக்கையும் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கணும். இந்த மாதிரி மறு வரையறை நாங்க செய்வது சம்பந்தமாக செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ படி நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்தது, இவ்வளவு கோரிக்கை வந்தது, இவ்வளவு ஆட்சேபனை வந்தது, இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம், எழுத்துப்பூர்வமா வாங்கியிருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஆகிய உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம். ஏன்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவரு இந்திய அரசாங்கம் பட்ஜெட் மூலமா செலவு செய்யக்கூடிய வரவு செலவுகள் அல்லது பற்றாக்குறைகள் இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றத்தின் முன்பாக தனது அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. இது மேண்டட்டரி ப்ரொவிஷன். இந்திய அரசாங்கம் எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டாங்க, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு வரவு வந்திருக்கு, எவ்வளவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, இந்த விவரங்களை எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கண்ட்ரோலர் கிடையாது சார், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு பினான்சியல் இயருக்கு பிறகு அவர் பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணணும் தனது அறிக்கை. அதை போலத்தான் இங்க அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ படி மறு வரையறை செய்யும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் எழுத்துப்பூர்வமாக நேரடியாக இருக்கும் பட்சத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ண கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இதான் அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 3. இதுல முக்கியமானது என்னன்னா சப்செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி. இது முக்கியம். ஏன்னா மறுவரையறை சம்பந்தமாக கெசட் நோட்டிபிகேஷன் வந்த தினத்திலிருந்து 30 நாளுக்குள்ள யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தா அந்த ஆட்சேபனை எழுத்துப்பூர்வமாக நேரடியாக அவர்கிட்ட டிஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் மாவட்ட வன அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதான் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். சப்செக்ஷன் 3 படி அப்படி அப்ஜெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடணும். மறு வரையறை சம்பந்தமாக இந்த மாதிரி இவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கு, இவ்வளவு ஆட்சேபனை வந்திருக்கு, இவ்வளவு கோரிக்கைகள் வந்திருக்கு, இதெல்லாம் நாங்க பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இந்த டிஎஃப்ஓ சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் அனுப்பி வைக்க வேண்டும். சப்செக்ஷன் 4 அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 4. இந்த சப்செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அவருடைய அறிவிக்கையை அவர் என்னென்ன அறிக்கை கொடுக்கிறாரோ அந்த அறிக்கையெல்லாம் கவனத்தில் திரும்பும். அதை டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன், அதை கன்சிடர் பண்ணும். அந்த விளம்பரம் வெளியிட்டாங்க பாரு செக்ஷன் 1 படி, அண்டர் செக்ஷன் 1 படி இந்த சட்டத்துல அண்டர் செக்ஷன் 17 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1 படி விளம்பரப்படுத்திருக்காங்க இல்லைங்களா, வெளியிடப்பட்ட அந்த விளம்பர அறிக்கை அது எதற்காக, ஒதுக்கு காடுகளுடைய வரம்புகள் என்ன, அந்த வரம்புகளை அதனுடைய பவுண்டரி லைனை நாங்க மாத்துறோம் இல்ல அதிகரிக்கிறோம் அல்லது குறைக்கிறோம், இவ்வாறு அரசாங்கம் வந்து இதை கருத்தில் எடுத்துக்கொள்றாங்க, இது அரசாங்கம் மாறுதல் செய்ய போறாங்க. ஆகவே கவர்மெண்டினுடைய பர்மிஷனோட தான் இதை எது வேணாலும் செய்ய முடியும். கவர்மெண்ட் பர்மிட் பண்ணாதான் மறு வரையறையே செய்ய முடியும். இவங்க தான் உரிய அரசு. உரிய அரசுன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 55A அண்டர் செக்ஷன் 55 கேபிட்டல் ஏ ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்தில் தான் சொல்றாங்க உரிய அரசாங்கம்னா என்ன. அப்ப அண்டர் செக்ஷன் 55A சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அண்டர் செக்ஷன் 435 ஆஃப் சிஆர்பிசிக்கு அதை கொண்டு போறாங்க. ஏன்னா உரிய அரசாங்கம்னா என்னன்ட்டு அங்க ஒரு டிஸ்பியூட் ஏற்படுத்து. ராஜீவ்காந்தி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆனரபிள் ராஜீவ்காந்தியினுடைய அசாசினேஷன் சம்பந்தமாக அன்றைக்கு வழக்கு போட்டது சிபிஐ, பூந்தமல்லி தடா கோர்ட்ல தான் இது வழக்கு. இப்ப சிபிஐ போட்ட வழக்குல வந்து மாநில அரசாங்கம் வந்து விடுதலை பண்ணும். மறைந்த முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா வந்து அறிவிச்சாங்க 3 நாள்ல வந்து இந்த விடுதலை வந்து 7 பேருடைய விடுதலை வந்து அறிவிக்கணும் மத்திய அரசு, இல்லைன்னா மாநில அரசாங்கம் முதலமைச்சர் என்ற உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாநில அரசாங்கத்துக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சிஆர்பிசின் படி, நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. அந்த அஃபிடவிட்டின் படி என்ன சொல்றாங்கன்னா உரிய அரசாங்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்த வழக்கு பதிவு பண்ணது வந்து சிபிஐ தான் பதிவு பண்ணாங்க. சிபிஐ வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 படி தான் சிபிஐ வந்து நாங்க வந்து உருவாக்கி இருக்கிறோம். இப்ப சிபிஐ போடப்பட்ட வழக்கு இது, மாநில போலீசால் போடப்பட்ட வழக்கு கிடையாது. எனவே இது சம்பந்தமான அந்த விடுதலைக்கான அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது. 2வது சட்டத்துல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு கன்கரன்ஸ் என்று சொல்லிருக்கு. கன்சல்ட் கிடையாது. கன்சல்ட்னா சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா கன்கரன்ஸ் என்று தான் சொல்லியிருக்கு. கன்கரன்ஸ்னா கண்டிப்பாக எங்களுடைய அனுமதியை பெற வேண்டும் மாநில அரசாங்கம்.
எங்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் விடுதலை செய்ய முடியும் அந்த 7 பேரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மத்திய அரசாங்கத்தால் உரிய அரசாங்கம் எது, உரிய அரசனை எது, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் இஸ் வாட், விச் இஸ் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். இப்ப இந்த 2 செக்ஷனையும் அங்கதான் பொருத்தி பார்த்தாங்க. அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 18, அண்டர் செக்ஷன் 18 பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ இதை தவிர வேற ஏதாவது உரிமை இருந்துச்சுன்னா, அப்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட் மேல ஏதாவது உரிமை இருக்கு, இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தவிர ரிசர்வ் ஃபாரஸ்ட் மேல வேற ஏதாவது உரிமை இருந்துச்சுன்னா அந்த உரிமையை வந்து செயல்படுத்த முடியுமா, இதுதான் கேள்வி. அண்டர் செக்ஷன் 18 இதுல முக்கியமான விஷயம் செக்ஷன் 10ல வந்து 4 உரிமைகளை சொல்றாங்க. அதுல அப்பீல் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகணும், 30 நாள்ல போகணும்னு சொல்றோம். செக்ஷன் 14ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, செக்ஷன் 11, செக்ஷன் 12, செக்ஷன் 13ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மறுக்கப்பட்டால் அதை எதிர்த்து ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு போங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிடையாது, ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு 60 நாள்ல போங்க. அந்த விசாரிக்கிறவர் யாருன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல குறைஞ்சது 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான் விசாரிப்பாரு. அவருக்கு எதன் அடிப்படையில் அவர் விசாரிப்பாரு, அண்டர் செக்ஷன் 3940 ஆஃப் திஸ் ஆக்டின் படி தான், அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் அவர் விசாரிப்பாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி செக்ஷன் 16ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னு சொன்னா மலைவாழ் மக்களா இருந்தாலும் சரி அவங்க அந்த இடத்த காலி பண்ணி தான் ஆகணும். விவசாயம் பண்ணா விவசாயம் பண்ணக்கூடாது, ஆடு மாடு மேய்ச்சா மேய்க்கக்கூடாது, தண்ணீர் பாய்ச்சினா பாய்ச்சக்கூடாது, காட்டுல விளையக்கூடிய பொருளெல்லாம் நீங்க நுகர்ந்ததுனால கன்சியூம் பண்ணினால இனிமேல் கன்சியூம் பண்ணக்கூடாது. 16 படி நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா 17 படி அவங்களுக்கான உரிமை அற்று போய்விடும். சேலம் மலைவாழ் மக்கள் நல சங்கம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்குல அது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்ட இந்த உரிமைகள் எல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் மேல வருது இல்லைங்களா. இந்த உரிமைகள் தவிர வேற ஏதாவது உரிமை இருக்கா? ஏன்னா ஃபிஷிங் ரைட்டு கூட பாத்தீங்கன்னா அது ஃபிஷ் வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தான் சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வேற ஏதாவது உரிமைகள் இருக்கும் பட்சத்துல 16 படி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அத்தகைய உரிமை உள்ள நபர் என்ன பண்ணும், அந்த இந்த உரிமையை ஏற்படுத்துகிற அதிகாரம் எங்க இருக்குதோ, ஐ மீன் ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர், அது டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், அந்த டிஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வன அதிகாரி, அவர் தான் வந்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர்னு சொல்றோம். அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சார் இந்த 4 உரிமை மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா உரிமை எல்லாம் இருக்கு. இந்த காட்டுல வந்து நாங்க வந்து விறகு பொறுக்கலாம், இந்த காட்டை நாங்க பண்படுத்தி நாங்க வந்து விவசாயம் செய்யலாம், இந்த காட்டு வழியாக நாங்க நடந்து எங்க நிலத்துக்கு போகலாம், இந்த மாதிரி உரிமைகள்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா என்னென்ன உரிமைகள் இருக்கோ இதையெல்லாம் அவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, வருவாய் வாரியம் ஒன்று இருக்கு, ரெவன்யூ போர்டு, அந்த போர்டுனுடைய முன் அனுமதி இருக்கணும். முன் அனுமதி போர்டு, அந்த ரெவன்யூ போர்டு இருக்கு பாருங்க, அந்த ரெவன்யூ போர்டு கிட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும். அப்படி ரெவன்யூ போர்டு கிட்ட இருந்து முன் அனுமதி வாங்காம ஒரு பட்டா கொடுக்க முடியாது. டிஎஃப்ஓ நினைச்சா கூட, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் நினைச்சா கூட, சார் அந்த 4 உரிமை இல்லாம எங்களுக்கு எக்ஸ்ட்ரா உரிமை இருக்கு, அதனால எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க. பொதுவா அந்த காட்டுக்கு அருகாமையில உள்ளவங்க, குறிப்பா அந்த ஈரோடு தேனி இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இது புரியும். எங்க நிலத்துக்கு பக்கத்துல தான் அந்த காடு இருக்கு, அது மட்டும் இல்ல எங்களுக்கு இன்னொரு நிலமா அந்தாண்ட இருக்கு, இந்த காட்டு வழியா ஒத்தடி பாதி வழியா போய் தான் நாங்க எங்க நிலத்துக்கு நாங்க ரீச் ஆக முடியும், வேற வழி கிடையாது, அதனால இது வந்து எங்களுக்கு இந்த வழிக்கு மட்டும் தனியா ஒரு பட்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது இந்த காட்டு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில நாங்க எப்பொழுதுமே வந்து களை பறித்து மண் வெட்டி அதை உழுது நாங்க பயிர் செய்து வரோம், அந்த இடத்துக்கு மட்டும் எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்கலாம். இப்படி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, அந்த உரிமைகள் சம்பந்தமா நம்ம பட்டா கேட்கறேன்னு சொன்னா டிஎஃப்ஓ என்ன பண்ணுவாரு, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் ரெவன்யூ போர்டு கிட்ட கேட்கணும். பட்டா வழங்கணும்னு சொன்னா ரெவன்யூ போர்டு தான். ரெவன்யூ போர்டு ஏன்னா ரெவன்யூ துறையின் கண்ட்ரோல் இருக்குது, வருவாய்த்துறை கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கு தனி அமைச்சரும் தனி மந்திரி, வருவாய்த்துறை மந்திரி இருக்காங்க தமிழ்நாடு அரசு. அப்ப ரெவன்யூ போர்டுடைய முன் அனுமதி இல்லாம ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் அல்லது ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் 2 பேரும் ஒரே ஆள் தான், ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் ஒரு பட்டா இஷ்யூ பண்ணானா அது செல்லுமா செல்லாதான்னு பாத்தீங்கன்னா, தட் பட்டா இஸ் நாட் ஹேவிங் எனி லீகல் ரைட். அப்ப போர்டுடைய முன் அனுமதி வாங்கிட்டு தான் நீங்க பட்டா இஷ்யூ பண்ணலாம். இத சொல்றதுதான் சார் அண்டர் செக்ஷன் 18. ஏன்னா செக்ஷன் 10ல வந்து ABCD என்று சொல்லக்கூடிய 4 உரிமைகளை பற்றி தான் பேசுறாங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாவது உரிமைகள் இருந்துச்சுன்னா அந்த காடு அந்த வனத்தின் மீது காட்டின் மீது அந்த உரிமைகளை வந்து
ஹவு டு என்ஃபோர்ஸ், how are we going to enforce the other rights on the reserved forest அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 18 படி அந்த டிஎஃப்ஓ என்ன பண்ணுவாங்க, மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ரெவன்யூ போர்டு கிட்ட முன் அனுமதி வாங்கித்தான் பட்டா கொடுக்க முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 18. அதர் ரைட்டை பத்தி பேசுறதுனா அண்டர் செக்ஷன் 18. ஆக முக்கியமானது பாத்தீங்கன்னா செக்ஷன் 6, செக்ஷன் 8, செக்ஷன் 10, செக்ஷன் 9, செக்ஷன் 10, செக்ஷன் 14, செக்ஷன் 16ல நோட்டிபிகேஷன் வந்துச்சா மலைவாழ் மக்களுக்கு உரிமை அற்று போயிடும். 17 படி செக்ஷன் 17, 11, 12, 13ன்றது ஜெனரலான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கினா போதும். இதுதான் சார் முக்கியம். இதுல கண்டிப்பா கேள்விகள் இருக்கு. நீங்க எந்த ஒரு ஜேர்னல் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் பற்றி கண்டிப்பா செக்ஷன் 14 அங்க இருக்கும், செக்ஷன் 12 இருக்கும், செக்ஷன் 6 8 இருக்கும், அங்க செக்ஷன் 4 கண்டிப்பா நோட்டிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்க எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாலும் இதெல்லாம் வரும். இது முக்கியமானது. செக்ஷன் 19 நாம இன்றைக்கு செக்ஷன் 20 முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம கேஸ் போடுறது செக்ஷன் 21ல தான் கேஸ் போடுறோம். ஏன்னா இன்னைக்கு சிக்னல் சரியா கிடைக்காதனால சரியா என்னால வேகமா போக முடியாம போயிடுச்சு. அண்டர் செக்ஷன் 19, செக்ஷன் 19 பாத்தீங்கன்னா செக்ஷன் 12ல என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகள் தொடர்ந்து கண்டினியூட்டியா என்ஜாய் பண்றேன்னு வச்சுங்க. அப்படி கண்டினியூட்டியா என்ஜாய் பண்றேன்னு சொன்னா, இப்போ என்னுடைய நிலம் காட்டுக்கு அருகாமையில இருக்கு, அல்லது நான் காட்டுல விளையக்கூடிய பொருளை நான் பயன்படுத்துறேன், ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை நான் பயன்படுத்துறேன், காய்கறியோ மரம் செடி கொடிகளோ இலைகளோ வேர்களோ பீசினோ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், தேனோ எல்லாத்தையும் நான் பயன்படுத்துறேன், மீன் இருந்தால் மீனை பிடிச்சு நான் பயன்படுத்துறேன், கன்சியூம் பண்றேன். அந்த உரிமைகள், பாதையை பயன்படுத்தக்கூடிய உரிமைகள், விளை நிலமாக அதை மேய்ச்சலுக்கான கால்நடைகளை மேய்ச்சல் விடுவதற்கான பேஸ்யூர்ஸ் ரைட், இப்படி இந்த உரிமைகள் எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற உரிமையை நான் இன்னொருத்தருக்கு மாற்ற முடியுமா? இதுதான் கேள்வி. தொடர்ந்து நான் தான் அனுபவிச்சுட்டு வரேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பர்மிட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இந்த 4 உரிமைகளை அனுபவிச்சுட்டு வரேன். அது இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா உரிமைகள் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா உரிமையை நான் அனுபவிக்கிறேன். அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அந்த உரிமை வேற ஒருத்தருக்கு மாற்றி அளிக்க முடியுமா? இந்த விஷயத்துல டெலிகேட்டஸ் நான் பொட்டஸ்ட் டெலிகேர், அழிப்படைவு அதிகாரத்தை மீட்டளிக்க முடியாது. ஒருத்தருக்குள்ள அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு மீட்டளிக்க முடியாது. சரிங்க. ஆனா அதே லீகல் மேக்ஸிமை கொண்டு போயிட்டு நீங்க இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட்ல நீங்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ரைட் இருக்கு. அங்க டாமினன்ட் ஓனர் இருக்கா, செர்வியன்ட் ஓனர் இருக்காரு. டாமினன்ட் ஓனர் என்பவர் வேற ஒருத்தருடைய இடத்தை பயன்படுத்தி அனுபவிக்கிறவர்னு அர்த்தம். அதிகாரம் செலுத்தக்கூடியவர் டாமினன்ட் ஓனர். செர்வியன்ட் ஓனர்னா தன்னுடைய இடத்தை மற்றவங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர். ஐ மீன் மறைமுகமா சர்வீஸ் பண்ணவர், சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் செர்வியன்ட் ஓனர்னு வச்சாங்க இங்கிலீஷ்ல. அப்படி அந்த செர்வியன்ட் ஓனர் அவருடைய இடத்தை டாமினன்ட் ஓனர் அனுபவிச்சுன்னு வர்றார். ஒரு ஒத்தடி பாதையா அவர் நிலத்தின் வழியா, இப்ப ஏ டாமினன்ட் ஓனர், பி செர்வியன்ட் ஓனர். இப்ப ஏ தன்னுடைய நிலத்துக்கு போகணும்னா பியினுடைய நிலத்தின் ஒரு ஓரமா வழியா நடந்துதான் அவருடைய நிலத்துக்கு போகணும்னு சொன்னா, அந்த ஒரு ஒத்தடி பாதை வருது பாருங்க, அந்த பாதை தான் வசதி உரிமை, ஈஸ்ட்மெண்ட் ரைட்டை கிரியேட் பண்ணுது. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அந்த வசதி உரிமை இவ்வளவு நாள் பயன்படுத்தின்னு வந்தார் பாருங்க, அந்த நபர் தன்னுடைய நிலத்தை வேற ஒருத்தர் வித்துட்டாரு. வித்துட்ட பிறகு சப்சிக்வெண்டா வாங்கினார் பாருங்க, அவர் அதே பாதையை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் படி அதே உரிமை அவருக்கும் தொடரும். இதே விஷயத்த இன்னொரு விஷயத்துல அப்படியே நம்ம இணைத்து பார்க்கலாம். பேங்க்ல ஒருத்தர் போயிட்டு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 16 நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் 21ல கண்டினியூட்டியா இதை பத்தி சொல்றாங்க ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட்ல. இப்ப கான்ட்ராக்ட் ஆக்ட் பாக்குறோம். ஒருத்தர் 1 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காரு. அப்ப ஏ என்றவர் என்ன பண்றாரு, சூரிட்டி போட்டிருக்காரு. இந்த நேரத்துல அரசாங்கம், தமிழக அரசாங்கமா அல்லது இந்திய அரசாங்கமா என்ன பண்றாங்க, உங்களுடைய கடனை பாதியா தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாங்க, அல்லது முழுவதும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. பேங்க் மேனேஜர் இந்த நேரத்துல அந்த பிரின்சிபல் டெட்டார் என்று சொல்லக்கூடிய தலைக்கடனாளி, அந்த தலைக்கடனாளி அவர் தான் வாங்கியிருக்காரு, பணம் பாரோ பண்ணிருக்காரு, ஒரு லோன் வாங்கியிருக்காரு 1 லட்ச ரூபாய்க்கு. அதுக்கு பி என்ற ஒரு சூரிட்டி போட்டிருக்காரு. இந்த நேரத்துல கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்ப சூரிட்டினுடைய லயபிலிட்டி என்ன, வாட் இஸ் த லயபிலிட்டி ஆஃப் சூரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைக்கடனாளிக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு தான் இவருக்கும் உண்டு. அவர் 1 லட்ச ரூபாய் திருப்பி கட்டணும்னா அதே 1 லட்ச ரூபாய்க்கு சூரிட்டி போட்டானா இவரும் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு தான் அவர் பொறுப்பு.
இல்ல கவர்மெண்ட் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா மீதி கட்ட வேண்டியது 50,000 ரூபாய்னா ஆட்டோமேட்டிக்கா 50,000 ரூபாய்க்கு தான் அந்த சூரிட்டியும் பொறுப்பு. இல்லைங்க அடுத்த டைம் ஆஃப் பாரோயிங் த லோன் ஃப்ரம் தி பேங்க் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் தான் நீங்க சூரிட்டி போட்டீங்க. கவர்மெண்ட் 50 லட்ச ரூபாய் தள்ளுபடி ஆனாலும் என்ன, 50,000 ரூபாய் தள்ளுபடி ஆனாலும் என்ன, நீங்க 1 லட்ச ரூபாய் தான் சூரிட்டி போடணும், நீங்க சூரிட்டி அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் கேட்க முடியாது. இதை தான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தெளிவா சொல்றாங்க, கோ எக்ஸ்டென்சிவ், உடன் இணைந்து செல்லும். இதுக்கு பேர் தான் கோ எக்ஸ்டென்சிவ். தலைக்கடனாளிக்கு என்ன லைபிலிட்டி இருக்கிறதோ அதே லைபிலிட்டி தான் அந்த சூரிட்டிக்கும் பொருந்தும். இதுதான் அண்டர் செக்ஷன் 129ல 127ல அதை பற்றி சொல்லியிருப்பாங்க, 128லயும் வருது, 129லயும் வருது. கோ எக்ஸ்டென்சிவ் நீங்க அண்டர் செக்ஷன் 128 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்க. சரி இல்லைங்க அதே பேங்க்ல ஒரு கடன் வாங்கினவர் என்ன பண்றாரு, தலைக்கடனாளி அந்த பிரின்சிபல் டேட்டார் 1 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு, 75,000 ரூபாய் திருப்பி கட்டிட்டார், மீதி 25,000 தான் இருக்குது, அதை கட்டல. அப்ப அந்த பேங்க் மேனேஜர் வந்து சூரிட்டி கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் தான் நீங்க சூரிட்டி போட்டுங்க, 1 லட்ச ரூபாய் நீங்க கட்டணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கினவரே 75,000 ரூபாய் திருப்பி கட்டிட்டாரு, மீதம் இருக்கக்கூடிய 25,000 ரூபாய்க்கு தான் அந்த சூரிட்டி லயபிள். அந்த சூரிட்டி ஹேஸ் டு பி லயபிள் டு ரீபே த அமௌண்ட். ரெஸ்ட் ஆஃப் மணி என்னவோ அதான் பார்க்கணும், மீதி இருக்கக்கூடிய தொகை என்னவோ அதுதான் பார்க்கணும். அதே விஷயங்களை இந்த 3 விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அதே விஷயங்கள் தான் செக்ஷன் 19க்கு நாம கொண்டு வரோம். அவ்வாறு ஒருத்தர் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் திடீர்னு அந்த நிலத்தை வைக்கிறார். காட்டினுடைய பகுதிகளை 4 செக்ஷன் 10ல சொல்லக்கூடிய ABCDன்னு சொல்றாங்க பாருங்க, 4 உரிமைகள். அது இல்லாம செக்ஷன் 18ல சொல்லப்பட்ட இதர உரிமைகள், இதையெல்லாம் ஒருத்தர் அனுபவிச்சுட்டு வரார். அப்படி அனுபவிச்சுட்டு வரும் பட்சத்துல அதை வந்து வேற ஒருத்தருக்கு மாற்றி அளிக்க முடியுமா? பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட்டை இன்னொருத்தருக்கு மாற்றி அளிக்க முடியுமா? இதுதான் சார் கேள்வி. இந்த விஷயம் இந்த செக்ஷன் 19ல எந்தவித கன்சென்ட்டும் இல்லாம, யாருடைய அனுமதியும் இல்லாம நாம ஆட்டோமேட்டிக்கா அதை வித்துட்டோம்னா அந்த உரிமை அவருக்கு வந்து சேரும். காட்டுக்கு அருகாமையில ஒருத்தர் வந்து நிலம் வச்சுட்டு இருக்காரு, காட்டுல இருக்கிற தண்ணியை தான் பயன்படுத்துறாரு, அவருடைய நிலத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவருடைய குடும்ப சூழ்நிலை ஏதோ காரணமா அந்த நிலத்தை வந்து இன்னொருத்தர் வித்துட்டாரு. புதுசா அந்த நிலத்தை வாங்கிட்டு வந்தவங்க ஏற்கனவே வந்து பழைய ஓனர் வந்து பழைய நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து காட்டுல இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி தான் வந்து விவசாயம் பண்ணாரு, அந்த உரிமை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி இவரும் பயன்படுத்தலாம்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். இதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அந்த உரிமையை மீறி இவர் ஏதாவது வந்து வயலேட் பண்றான்னு சொன்னா அவருக்கு மீது வந்து ஃபைன் போடலாம், 200 ரூபாய் வரலையும் ஃபைன் போடலாம். அண்டர் செக்ஷன் 20 இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்டினுடைய வழி, அதனுடைய நீரோடை, இது எல்லாத்தையும் அடைக்கலாம். ரிசர்வ் ஃபாரஸ்ட் எது? இந்த ஃபாரஸ்ட் வழியை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு பேரிகார்டு போடலாம். இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நீங்க இனிமேல் இந்த காட்டுல இருக்கக்கூடிய தண்ணீரையோ, ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரையோ, நீரோடையில் இருக்கக்கூடிய தண்ணீரையோ நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேரிகார்டு போடலாம், தடை ஏற்படுத்தலாம். இது கவர்மெண்ட் கிட்ட முன்னாடி என்ன பண்ணும், அந்த DFO அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அனுமதி வாங்கிட்டு இந்த மாதிரி நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கு, இந்த மக்கள்லாம் வந்து பயன்படுத்துறாங்க, இந்த விவசாயிகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க, எனவே அந்த காட்டுல இருந்து இனிமேல் தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த காட்டு வழியை யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க தடை பண்ண போறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சு கவர்மெண்ட் இருந்து அனுமதி வாங்கணும், முன் அனுமதி வாங்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கணும். சாங்ஷன் வாங்கிட்டு அந்த நடந்து போறாங்க, காட்டு வழியா நடந்து போறாங்கன்னா அந்த வழிகளை மறிச்சிடலாம், தடுத்துடலாம். அந்த காட்டுல பயன்படுத்த காட்டுல இருக்கக்கூடிய நீர்களை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை ஏற்படுத்தலாம். யார் செய்ய முடியும்? மாவட்ட வன அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர். சரிங்க, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான 2 கேஸ் லாஸ் இருக்கு. ஒண்ணு, சில காடுகள்லாம் பாருங்க, இப்ப நம்ம கேரளாவுக்கு போறேன்னு சொன்னா காட்டு வழியா தான் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப வனத்தின் வழியா போடுகிற சாலை வந்து வனச்சாலைன்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. எப்படி கரும்பு அபிவிருத்தி சாலை இருக்கிறதோ அதே போல வனசாலை ஃபாரஸ்ட் ரோடு இருக்கு. அங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் ரோடுக்கு வந்து ஏதாவது கட்டணம் சார்ஜ் பண்ணுவாங்களா? நம்ம போறோம், கார்ல போறோம், அப்ப அங்க ஏதாவது இப்படி இந்த டோல் பிளாசால வந்து கட்டணம் செலுத்துறாங்க இல்லைங்களா, வசூல் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது கட்டணம் ஏதாவது செலுத்த முடியுமா? இது ஒரு கேள்வி.
அதாவது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தனியான ரோடாக இருக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொந்தமான ரோடா இருக்கலாம், இல்ல ஃபாரஸ்ட் ரோடா இருக்கலாம். அப்ப அங்க அந்த சாலையில அங்க வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அந்த ரோட்டை பராமரிக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப மாநில அரசால வந்து பயன்படுத்துறதுக்கு நீங்க அந்த ஃபாரஸ்ட் ரோட பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அதுக்கு நியாயமான கட்டணம், அந்த கட்டணம் பொதுவா வந்து வசூல் பண்றாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அண்டர் ஆர்டிகல் 265 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல தெளிவா சொல்லியிருக்காங்க, நோ லெஜிஸ்லேஷன் வித்வுட் டாக்ஸேஷன். இந்த வார்த்தை நீங்க மறக்க கூடாது. நோ லெஜிஸ்லேஷன், சாரி, நோ டாக்ஸேஷன் வித்வுட் லெஜிஸ்லேஷன். ஒரு சட்டம் போட்டு சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து நீங்க வந்து பணம் வசூல் பண்ண முடியும். அப்ப சட்டம் அனுமதிக்காத பட்சத்தில் நீங்க பணத்தை வசூல் பண்ணா அது குற்றம். நோ டாக்ஸேஷன் பண்ணவே கூடாது. வித்வுட் லெஜிஸ்லேஷன். சரிங்க சார், நான் எக்ஸாம் எழுதுறேன், இப்ப எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறேன், அப்ப அதுவும் பணம் தானே வசூல் பண்றாங்க, அது எங்க சார் சொல்லியிருக்காங்க சட்டத்துல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்காக தான் அதுல சொல்றோம், நாம எக்ஸாம் டாக்ஸ் என்று சொல்லவில்லை, எக்ஸாம் ஃபீஸ் என்று சொல்கிறோம். அந்த எக்ஸாம் ஃபீஸ் எதுக்காகனா டு கண்டக்ட் த எக்ஸாம், அதற்கான செலவினங்களுக்காகத்தான் அதை வசூல் பண்றாங்க. ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ ஸ்கூலோ அது வந்து அண்டர் ஆர்டிகல் 265 படி தடை செய்ய முடியாது. அது எக்ஸாம் ஃபீஸ். சரி சார், நான் திருப்பதி கோயிலுக்கு போறேன், இல்ல வேளாங்கண்ணிக்கு போறேன், நாகூர் தர்காவுக்கு போறேன், அங்க நான் ஆஃபரிங் பண்றேன் இல்லைங்களா, காணிக்கை கொடுக்கறேனே, அது எதுல வரும்? காணிக்கை கம்பல் பண்ணி வாங்க முடியாது, அதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது. அது அண்டர் ஆர்டிகல் 265 படி அங்க தடை கிடையாது. ஆனால் இதே திருப்பதியோ வேளாங்கண்ணியோ நாகூர்லயோ ஸ்பெஷலா இதுக்கு வந்து நீங்க சிறப்பு தரிசனம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வசூல் பண்றாங்க பாருங்க, அப்படி செய்தா அது தவறு. மெட்ராஸ் ஹைகோர்ட் அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை போராடி வாங்கினவரு இப்போதைக்கு மாண்புமிகு நீதியரசர் ஐயா, இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்னைக்கு நீதியரசரா இருக்கிறாரு, சாமிநாதன் ஐயா தான் வாங்கினார் நினைக்கிறேன். ஆமா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அருமையான ஒரு நீதியரசர் ஐயா தான் கொடுத்தாங்க. அவர் தீர்ப்புல சொல்றாரு, கடவுளை பார்க்கறதுக்கு யார் வேணாலும் வரலாம், ஏழையும் வரலாம், பணக்காரனும் வரலாம். ஏழைக்கு முன்பாகவும் பணக்காரர்களுக்கு முன்பாகவும் கடவுள் என்பவர் ஒருவரே. அதனால பணம் உள்ளவங்கெல்லாம் வந்து அதிகமா பணத்தை செலுத்திட்டா ஸ்பெஷல் தான் நீங்க தரிசனத்துக்கு நீங்க அனுமதிக்கப்பட்டா அப்ப ஏழை என்ன ஆவறது? சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமன் தானே ஆர்டிகல் 14ல சொல்றோம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அண்டர் ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல. இப்ப சிறப்பு தரிசனம் சொல்லி பணக்காரங்கெல்லாம் பணம் கட்டிட்டு உள்ள போயிட்டு நேரா பார்த்துட்டு போறாங்க, சாமி போய் ஐடல் வர்ஷிப் பண்றாங்க. ஏழையெல்லாம் கடைசியா கியூல தான் நின்றுட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த நியாயம் கிடைக்கணும், சுதந்திரம் கிடைக்கணும், கடவுளை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கணும். அவங்களும் கடவுளை தரிசிக்க வாய்ப்பு அவங்களுக்கு மறுக்கப்படக்கூடாது, வாய்ப்பு அளிக்காமல் விடக்கூடாது. அதனால ஏழைக்கும் பொருந்தும் வசதி படைத்தவர்களுக்கும் பொருந்தும்னு ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்புக்கு அன்றைக்கு ஆஜராகி வாங்கி கொடுத்தவர் நம்முடைய நீதியரசர் ஐயா, இப்ப நீதியரசரா இருக்காரு. ரைட். இப்ப வனசாலை இருக்குன்னு சொன்னா, ஃபாரஸ்ட் ரோடு இருக்குன்னு சொன்னா, ஃபாரஸ்ட் ரோட்ல வந்து நீங்க வரி வசூல் பண்றீங்கன்னா வரி வசூல் பண்ணலாம். ஆனா 265க்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க வரி வசூல் பண்ணீங்க. அப்ப 265க்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த சாலைகளை செப்பனிடுவதற்கும் அந்த சாலைகளை பராமரிப்பதற்கும் அந்த சாலைகளை பராமரிப்பதற்கு யார் யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் அதற்கு தேவையான அளவுக்கு நீங்க ஃபாரஸ்ட் ரோடை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா கட்டணம் வசூல் செய்யலாம். இதை சொன்ன வழக்குதான் ஏஐஆர் 1959 மத்திய பிரதேஷ் எம்பின்னு போட்டுங்க. ஏஐஆர் 1959 எம்பி பேஜ் நம்பர் 224. ஃபாரஸ்ட் ரோடு இருக்குன்னா அந்த ரோட்டை நம்ம பயன்படுத்தலாம், அங்க வசூல் பண்ணாங்கன்னா அந்த வசூல் சட்டப்படி செல்லும். ஆனால் அண்டர் ஆர்டிகல் 265க்கு எகென்ஸ்டா செயல்படக்கூடாது. அப்ப எப்படி செயல்படலாம்? அந்த ஃபாரஸ்ட் ரோட திடீர்னு பள்ளமாகி போச்சு, வெடிப்புட்டு உடஞ்சி போச்சுன்னா அதை செப்பனிடுவதற்கு அந்த ரோட்டை பராமரிக்கிறதுக்கு கூடிய சாலை பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே சாலை பணியாளர்கள் இருந்தாங்க,
அடுத்த கவர்மெண்ட் அவங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. பல வருஷங்கள் போராடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மூலமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சாலை பணியாளர்கள் என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. பணியாளர்கள் இருக்கிறாங்க அரசு உத்தியோகத்துல. அதே போல சாலை பணியை செப்பனிடுவதற்கு, பராமரிப்பதற்கு சாலை பணியாளர்களுக்கு சம்பளம் வேணும் இல்லைங்களா? அந்த நியாயமான சம்பளம் அளவிற்கு தகுந்தாற் போல் நீங்க வசூல் செய்யலாம். ஃபாரஸ்ட் ரோட நீங்க பயன்படுத்தினா வசூல் செய்யலாம். இதை சொன்ன வழக்கு ஏஐஆர் 1959 மத்திய பிரதேஷ், பேஜ் நம்பர் 224. இன்னொரு கேஸ்ல இப்போ இந்த வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. காட்டுல இருக்கக்கூடிய கால்வாய்கள், நீரோடைகள், சிற்றோடைகள், ஏரி, குளம், குட்டை, ஆறு இதெல்லாம் இருக்கு. இதுல இதன் மீது ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு என்னென்ன பவர் இருக்கு? வாட்டர் ரிசோர்சஸ் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறதுக்கோ அல்லது ஒரு மாற்று வழி இருக்கு, அந்த மாற்று மூலங்களை நீங்க வந்து காண்பதற்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள்ல தலையிடும் அதிகாரம் அரசாங்கத்தினுடைய முன் அனுமதியுடன் தான் மாவட்ட வன அதிகாரிக்கு இருக்கிறது. எளிமையா சொல்லணும்னா, இந்த காட்டுல இருக்கக்கூடிய குளம், குட்டை, நீரோடை, சிற்றோடை, ஏரி, ஆறுகள் இதில் உள்ள நீரெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா, அப்படி பயன்படுத்துறதுக்கு இனிமேல் நீங்க பயன்படுத்த முடியாது. எங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம், இனிமேல் நீங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு உத்தரவு போடுறாருன்னு சொன்னா, அந்த உத்தரவு போடுவதற்கு முன்பாக அரசாங்கத்துடைய முன் அனுமதி கண்டிப்பா வாங்கியிருக்க வேண்டும். ஃபாரஸ்ட்ல நீங்க நடக்கக்கூடாது, ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தக்கூடாது, விறகு பொறுக்கக்கூடாது, ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு உத்தரவு போடுறாருன்னு சொன்னா, அந்த உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவர் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், வால்பாறை ரேஞ்ச், கோயம்புத்தூர். ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், வால்பாறை ரேஞ்ச், கோயம்புத்தூர் வெர்சஸ் பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ன பண்ணாங்கன்னா, காட்டுல இருக்கிற அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற தண்ணி எடுத்து இவங்க ஆலைகளுக்கு பயன்படுத்தி இருந்தாங்க. அப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன ஒரு உத்தரவு போட்டாருன்னா, இனிமேல் நீங்க வந்து தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவை எதிர்த்து இவங்க கேஸ் போடுறாங்க. பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கேஸ் போடுறாங்க. இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸை விசாரிக்கிறப்ப, சார் ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் நீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், நீங்க தண்ணி காட்டுல இருக்கிற தண்ணி வந்து இந்த கம்பெனி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஏன் முன் அனுமதி வாங்கல? அப்ப முன் அனுமதி வாங்காம நீங்க இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டது செல்லாது. எனவே இந்த பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அந்த காட்டுல இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. இந்த வழக்கு பேர் தான் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், வால்பாறை ரேஞ்ச், கோயம்புத்தூர் வெர்சஸ் பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். பேரினா PARRY, பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 2007, வால்யூம் 5, MLJ, பேஜ் நம்பர் 635. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், வால்பாறை ரேஞ்ச், கோயம்புத்தூர் வெர்சஸ் பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 2007, வால்யூம் 5, MLJ, பேஜ் நம்பர் 635. அடுத்த செக்ஷன் 21 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். டைம் வந்து 9:30 கிட்ட வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் பிரதர், தேங்க் யூ so much. இந்த செக்ஷன் 21ல தான் நிறைய கேஸ் போடுவாங்க. செக்ஷன் 26ல நிறைய கேஸ் போடுவாங்க. நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா செக்ஷன் 21ல செக்ஷன் 26லயும் நிறைய கேஸ் இருக்கும். அதுக்கடுத்து செக்ஷன் 35லயும் 35லயும் 36A-லயும் 36E-லயும் நிறைய கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அடுத்த கிளாஸ்ல தான் மிகவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா இதன் பிறகு நம்ம கோர்ட் பிராக்டிஸ்க்கு இது யூஸ் ஆகிற விஷயம்.